சரி, இந்த நாளில் நாம் விசுவாசிகளுடைய அதிகாரம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரம் என்னன்னு கடந்த வாரத்தில் தியானித்தோம்ல. அதே மாதிரி பிற ஜோசப் மனோகரன் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிற தெய்வ மனிதர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவங்க இன்றைக்கு நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. எல்லாருடைய சார்பாக அவங்களே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஓகே, என்ன கேள்வியெல்லாம் கேட்க போகிறீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கடைசியாக நம்ம முடித்தப்போ ஒரு விசுவாசிக்கு எப்படி அதிகாரம் வருது, அதிகாரம் யார் கொடுத்தாங்க, அப்புறம் தேவனுக்கு எது மேலே அதிகாரம் இருக்குது, அவருக்கு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம், அப்புறம் வியாதி மேலே அதிகாரம், பிசாசு மேலே அதிகாரம், இயற்கையின் மீது அதிகாரம், இதெல்லாம் தெளிவாக சொன்னீங்க. நான் இன்றைக்கி ஜெபிக்கலாம் வாங்க மீட்டிங் முடிச்சுட்டு நான் இங்கேருந்து கேன்டீன் நடந்து போகும்போது ஒரு சிலர் பார்த்தேன். அவங்க சொன்ன சாட்சியெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க எங்களுக்கு ரொம்ப தெளிவாயிருச்சு. குறிப்பாக ஒரு ஆர்சி ரோமன் கத்தலிக் பிலீவர் அவர் சொல்கிறாரு, நான் ரொம்ப நாளாக என்னோடய பாவத்தை ஃபாதர் தான் மன்னிக்க முடியும் அப்படின்னு வாரம் போயிட்டு வாரம் பாவம் பண்ணுவேன், போய் சண்டே போயிட்டு பாவம் மன்னிப்பு கேட்பேன், கொடுப்பாங்க, வந்துடுவேன். ஆனால் லாஸ்ட் வீக்கு தான் 22nd மீட்டிங்கில் தான் ஒரு தெளிவாயிருச்சு, என் மண்டே குழப்பெல்லாம் தீர்ந்து போச்சுன்னு சொன்னாங்க. அதனால் இந்த மாதிரி நிறைய பேர் தெளிவாக இருக்குன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். நான் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்ற ஒரே ஒருவர் இயேசு மட்டும்தான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் ஆசாரியர்கள் துணை தேவை. மக்களுக்காக அவங்க ரத்தத்தை கொண்டு போய் பலி செலுத்தி பாவ மன்னிப்பு கேட்பாங்க. எப்போ இயேசு சிலுவையில் மறிச்சிட்டாரோ தேவாலயத்தின் திரைச்சியில் 2ஆக கிழிஞ்சிட்டு, இனி ஆண்டவரை நெருங்க மோகலாசஸ் தேவையில்லை, எந்த பிஷப்பும் தேவையில்லை, போதகரும் தேவையில்லை. டைரெக்டாக ஒரு மன இயேசோடு அதை வழி நடத்துகிற வேலை தான் ஊழியக்காரங்க வேலை. நீ என்கிட்ட வா, நான் உனக்கு பாவம் மன்னிப்பு தரேன், சுகந்தரன்னு கேட்க சொல்லக்கூடாது. ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா என்கிட்ட சிலர் வருவாங்க, பிரதர் இது மாதிரி பாவம் பாரமாக இருக்குது, போராட்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது, நீ பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. ஒரு சமயம் ஒரு நண்பர் வந்தவுடனே எனக்கு அப்படியே மனசாட்சி வாதிக்குது பாவம் அப்படின்னு நான் சொன்னோடனே, இயேசு உங்களுடைய பாவத்தை மன்னிப்பார், இறக்குறாரு, என்ன செய்யணும், பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கணும்னு. எனக்கு ஜெபிக்க தெரியாதுன்னாரு. இப்போ என்கிட்ட இவ்வளோ நேரம் பேசுனீங்கல்ல, இதெல்லாம் சொன்னேன், நான் குடிக்கிறேன், மனைவி அடிக்கிறேன், பிள்ளைகளுக்கு கூட இது இல்லை, குடும்பமே பயப்படுதில்லை, சபைக்கு போனால் சண்டை போடுறதுக்கு தான் போகிறேன், இதை அப்படியே சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட, அவ்வளோதான் ஜெபம். உடனே 2 பேரும் முழங்கால் போட்டிட்டேன் ரூமில். முழங்கால் போட்டோன்னே அவர் கையை கூப்பிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபிக்க தெரியாதுன்றவர் தேம்பி அழுது ஜெபிக்கிறாரு. ஜெபிச்சுக்கிட்டே இருந்தார். கொஞ்ச நேரத்தில் ஜெபம் நின்றுட்டு, என்னடா ஜெபம் நின்று நான் கண்ணை திறந்து பார்க்குறோம், கண்ணில் கண்ணீர் அப்படியே வடிஞ்சிக்கிட்டு இருக்குது. அவர் என்னை பார்த்து சொல்கிறாரு, நான் வெளியே சொல்லக்கூட முடியாத அருவருப்பான பாவம் செஞ்சுருக்கேன், அது ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு, என்ன செய்கிறதுனார். நான் சொன்னேன், உங்கள் பாவம் எனக்கு தெரிய வேண்டாம், நீங்கள் மனதிலே ஜெபம் பண்ணுங்க, அது வாய்விட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தனியார் ரூமில் ஜெபிச்சா ஆண்டோடு சொல்லலாம். இப்போது உங்கள் பாவம் எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் மனதில் அதை சொல்லி ஜெபிங்கன்னா தேம்பி அழுதார். ஜெபம் முடித்த பிறகு அதோடைய முகரூபமாக மாறிட்டு, அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம், அந்த சந்தோஷம், அந்த இயேசு பாவத்தை மன்னிச்சா பாவத்தை இந்த விடுதலையும் தருவார். நீங்கள் வாரம் அறிக்கை தேவையில்லை, உடனே விடுதலை தான். அப்போ சர்ச்சில் இப்போ வாரம் பாவரிக்கை ஜெபம் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டால், நம்ம அனுதின வாழ்க்கையில் சில தவறுகள் மீறுதல், பாவம் நிறைந்த உலகத்தில் திடீர்னு கோவப்பட்டுறோம், ஒரு சின்ன தவறுகள் செய்துறோம். அதை சர்ச்சில் தான் அறிக்கையிடன்னு அவசியம் இல்லை. அப்பப்போ நம்ம ஆவனர் உணர்த்தின உடனே அப்பப்போ நம்ம அறிக்கையிட்டு சுத்திகரிச்சுக்கிட்டே இருந்தால் பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைவோம். இதுதான் வேறு சொல்லுகிற ஒழுங்கு. ரொம்ப இப்போ கிளியர் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட் செஷனில் நீங்கள் முடிக்கும் பொழுது அப்படியே லகுவாக ஒரு காரியம் சொல்லிட்டு போயிட்டீங்க. என்னென்னாக்கா, சுவிசேஷம் அறிவிச்சாதான் அந்த இடத்துல அற்புதங்கள் அடையாளங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. அது என் மண்டையை தொலைச்சிருச்சு. நான் போய் எல்லாம் ஆராய்ஞ்சேன் நான். இப்போ பவுலும் சொல்கிறாரு, வேத வசனம் அற்புதத்தில் அடையாளங்கள் உறுதிப்படுத்தப்படணும் அப்படின்றார். நம்ம அங்கிள் தினகரன் மீட்டிங்ஸ்லாம் அவர் எவேஞ்சலிஸ்ட், அவர் வார்த்தையை சொல்லும் பொழுது அங்கே ஒரு பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் பார்க்குறோம். நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஜீவானந்த ஐயா இருந்தாங்க. அவங்க ரூமில் இருந்து அந்த இசைய திடலில் போகிறதுக்குள்ளே அந்த பிசாசுக்கெல்லாம் அவன் வரான்னு சொல்லி ஆடுமா. அப்போது அவ்வளோ தூரம் அவங்களுக்கு அதிகாரம் இருந்திருக்கு. ஆனால் அவரும் சுவிசேஷகர். இப்போ சுவிசேஷம் இருந்தால் தான்
அற்புதங்கள் அடையாளங்கள் அது கண்டிப்பாக அதுதான் வேதத்தின் அடிப்படையில் நம்ம எதிர்பார்க்குற காரியமா? இல்லை, ஆண்டவர் அந்த அதிகாரம் கொடுக்கும்போதே இது சுவிசேஷிகளுக்கு மட்டுமல்ல, சுவிசேஷம் யார் சொன்னாலும், ஒரு பாஸ்டராக இருக்கட்டும், ஒரு வேலை செய்கிற ஆளாக இருக்கட்டும், சுவிசேஷத்தை தெளிவாக அறிவித்து ஜெபிச்சாலே அவங்களுக்கு அந்த அதிகாரம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். என்ன சுவிசேஷத்துக்காகத்தான் இந்த அதிகாரம் கொடுக்கும். பிசாசை துரத்துறது, வியாதியஸ்தரை குணமாக்குகிறது. இந்த அதிகாரம் ஊழியர்களுக்கு எதனால் கொடுக்கப்படுதுன்னா சுவிசேஷத்தை. மார்க் 16 அதிகாரத்தில் 20வது வசனத்தில் சொல்லியிருக்கிற மார்க் 16:20 75வது பக்கம் பாருங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்போ இயேசு சுகமாக்குகிறார், விடுதலை தருகிறார், எனக்கு உயிரோடு இருக்கிறார், அவர் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சுவிசேஷம் சொல்லும் போது தான் அந்த வசனத்தை உறுதிப்படுத்தும்படி அங்கே ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அந்த அதிகாரம் செயல்படுது. அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது வியாதி சுகமாகுது இல்லாத எல்லாமே. அப்போ சுவிசேஷத்தை அறிவியங்கள்னு கட்டளைக்கு அப்புறம் தான் இந்த அதிகாரம் சொல்லப்படுது. இப்போ இயேசு 12 சீஷர் அனுப்பும்போது அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். அப்போ முதல்ல சொல்கிறாரு, போய் முதல்ல தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு பிரசங்கம் பண்ணுங்க, அப்புறம் வியாதியஸ்தரை குணமாக்குங்க. சுவிசேஷத்தை சொல்லாமல் வியாதி குணமாக்குறதுலாம் நடக்காது. அதனால தான் நாங்கள் சொல்கிறது, கூட்டத்துக்கு வாங்க, வசனத்தை கேளுங்க, அப்போ ஆண்டவர் அற்புதம் செய்வார் சொல்கிறோம். அப்போது சுவிசேஷத்துக்கு தொடர்ந்து தான் இந்த அதிகாரம் செயல்படும். அதனால் ஒரு பாஸ்டராக இருந்தாலும் சபையில் நான் ஒரு 4 இந்துக்கள் வருவாங்க, ஆண்டவர் அறியாதவங்க, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். சொல்லி அவங்க ஜெபிச்சாங்க, அற்புதம் நடக்கும். அப்போ சுவிசேஷம் அறிவிக்காமல் அதிகாரம் செயல்படாது. அப்போ நான் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்படுது. இப்போ இது இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாமா? இப்போ ஒரு சபையில் ஒரு அற்புதம் அடையாளம் நடக்கலைனாக்கா அவங்க சுவிசேஷம் சொல்லப்படலைன்னு நம்ம அதுதான் அர்த்தம். இன்றைக்கி சபையில் அதை பற்றி அவங்க சிந்தனையே இல்லை. இன்றைக்கி ஒரு பாட்டு, ஆராதனை, காணிக்க, ஒரு பிரசங்கம் முடிஞ்சது. ஹீலிங் ப்ரேயர், டெலிவரி எத்தனை ஒரு சில சபையில் செய்கிறாங்க. சில சபையில் ஒவ்வொரு வாரமும் ஹீலிங் ப்ரேயர் நடக்குது, டெலிவரி ப்ரேயர் நடக்குது. அப்போ அங்கே புது புது ஆத்மா வர்றாங்க. இங்கே அற்புதம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டதானே புரட்சியாதியார் வருவாங்க. அப்போ வர்றவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்கும். அப்படி சபை இருக்குது. பெரும்பாலும் 90% சபையில் அது இல்லை. அதான் வேதனையான காரியம். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு அந்த வரம் இல்லைன்னு. அப்படி கிடையாது. நீங்கள் பாஸ்டாக இருந்தாலும், நீங்கள் போதகராக இருந்தாலும், மிஷினரியாக இருந்தாலும், நீங்கள் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட அந்த அனாயிட்டிங் ஆண்டவர் தரும்போது எல்லா வரங்களும் ஆண்டவர் தர்றார். நீங்கள் தான் அதை பயன்படுத்தணும். அதை பயன்படுத்தணும், அனல் மூட்டி எழுப்பணும். அதுக்கு காத்திருக்கணும், உபவாசிக்கணும், ஜெபிக்கணும். வெறும் வசனத்தை பிரசமிட்டு போகிறதுக்கு ஒன்றும் தேவையில்லை. பிசாசு துரத்துன்னு வியாதி குணமாகணும்னா நீங்கள் காத்திருந்து ஜெபித்து உங்களை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து உங்களை சரிப்படுத்தி அப்படி வந்தால் தான் இதெல்லாம் செய்கிறதுக்கு மாற்றப்பட்டு தான் நிறைய பேர் செய்கிறது இல்லை. ஒரே வார்த்தை, எனக்கு அந்த அழைப்பு இல்லை, எனக்கு அந்த கிருபை இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறது. கரெக்ட். டெக்ஸஸில் ஒரு பாஸ்டர்கிட்ட நான் அங்கே இருக்கிற பகுதியில் எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி பிசாசு பிடிச்சிருந்துச்சு. நான் அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்குது, நான் அனுப்புகிறேன், நீங்கள் தயவுசெய்து ஜெபம் பண்ண முடியுமான்னு. அவர் சொன்னார், எங்கள் சபையெல்லாம் நாங்கள் பண்ணுறதில்லை பிரதர் அப்படின்னாரு. சபையில் பிசாசு பண்ணுறதில்லை. அப்புறம் நான் எதுக்கு பிரதர் சபை அப்படின்னு கேட்டேன். நாங்கள் வசனம் போதிப்போம், வருவாங்க போவாங்க. அதாவது சபையில் இந்த வெளிப்பாடு இல்லாதனால தான். ஆனால் நமக்கு சபைக்கு மாடல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தான். ஏர்லி சர்ச் ஒரு சபை எப்படி இருக்கணும், ஊழியன் எப்படி இருக்கணும், எல்லாமே பைபிளில் இருக்குது. இதுக்கு நேராக சபை திரும்பணும். அன்றைக்கி எருசலேமில் சபை ஆரம்பிக்கப்பட்ட போது 5 அதிகாரத்தில் இருக்குது. எருசலேம் சுற்று வட்டாரத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமங்கள் பட்டணங்கள்லேருந்து திரளான வியாதியஸ்தரை எருசலேமுக்கு கொண்டு வந்தாங்க. ஏன்னா அங்கே தான் சபை இருக்குது, அங்கே தான் கொண்டு வந்தாங்க. அப்படி சொல்லப்பட்டிருக்குல்ல. அந்த அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பாருங்கள். அப்போஸ்தலர் 5:16 பாருங்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்தாவியால் வாதிக்கப்பட்டவர்களை எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். ஏன் எருசலேமுக்கு கொண்டு வந்தாங்க? எருசலேம் தேவாலயத்துக்கா? இல்லை, அங்கே தான் சபை.
அங்கே தான் சபை அப்போஸ்தலர் இருக்கிறாங்க, அங்கே தான் சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. வந்த எல்லாரும் சுகமாக்கப்பட்டாங்க. அப்போது இன்றைக்கி சுற்று வட்டாரத்தில் இருக்க புறஜாதி மக்கள் சபைக்கு வரணுமானா அங்கே அற்புதம் நடக்கணும்ல. வெறும் பாட்டு பாடிட்டு பிரசவம் பண்ணிட்டு ஈஸியாக போனாக்கி எப்படி? அதனால தான் இன்றைக்கி சபை வளர மாட்டேங்குது. அப்போ அங்கே அற்புதம் நடக்கணும். அதுதான் சபை ஆதி திருச்சபையில் நடந்ததில்ல. அப்போ சபைன்னாங்க எல்லோரும் வரும். அதை நான் என்ன சொல்கிறேன், அன்னைக்கு சபையில் ஒர்ஷிப் இருக்குது, சாங்ஸ் இருக்குது, ஒர்ஷிப் லீடர் இருக்காங்க, அதெல்லாம் இருக்குது. வேர் இஸ் த பவர் ஆஃப் காட்? நோ பவர் ஆஃப் காட் இன் த சர்ச். தட் இஸ் த ப்ராப்ளம். இன்னைக்கு எங்கே ஆண்டோடைய வல்லமை இருக்கிறோ அங்கே ஜனங்க வருவாங்க, புறஜாதியர் வருவாங்க, ஆண்டவர் அறியாதவங்க வருவாங்க, அவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க. அப்போ இன்னைக்கு பவர் ஆஃப் காட் எங்கே? அவங்க தேடுறாங்க. ஒரு சில சபையில் தான் இருக்குது. அந்த சபைலாம் வளருது. எங்கெல்லாம் பவர் ஆஃப் காட் செயல்படுதோ அந்த சபைலாம் வளருது. மற்ற சபையில் இல்லை, 1-2 வருது, அவ்வளோதான். இப்போ சுவிசேஷம், புது ஜனங்கள் புறஜாதியர் வராங்க, அவங்களுக்கு அற்புதம் நடக்குது, அதுதான் சபையில் ஆட் பண்ணப்படுது. அப்போ தான் சபை வளரும். இப்போ அடுத்த கேள்வி இது ஃபாலோ அப் கொஷின். இது ஊழியத்துக்கான அதிகாரம். ஊழியம் செய்வதற்கு பிசாசு துரத்துற, வியாதி குணமாகிறது. ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு விசுவாசிக்கு அதிகாரம் தேவை. ஆண்டவர் தந்திருக்கிறார். ஏன்னா தனிப்பட்ட விசுவாசியை பிசாசு அட்டாக் பண்ணுவான், ஒரு ஊழியக்காரன் அட்டாக் பண்ணுவான். அதை ஜெயிக்கிறதுக்கான அதிகாரமும் உங்களுக்கு இருக்குது. முதல்ல அதை தெரிந்து கொண்டு தனக்கு விரோதமாக எழும்புகிற வல்லமைகளை இவங்க மேற்கொள்ளணும். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இவங்க ஜெயிச்சாதான், முதல்ல நான் எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு வரக்கூடிய போராட்டத்தை ஜெயிச்சாதான் நான் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணி ஜெயிக்க முடியும். அந்த ஃபெய்த் வரும். அந்த ஃபெய்த். அப்போ எனக்கு விரோதமாக சாத்தான் போராடும். ஊழியம் ரெண்டாவது. முதல்ல எனக்கு ஒவ்வொரு விசுவாசி, ஒவ்வொரு ஊழியர்களுக்கு விரோதமாக அவன் போராடுவான். இது கடைசி காலம். என்னை வெளிப்படுத்தல் 12:12 இருக்குது. சாத்தானுக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்தபடியால் அவன் பூமியில் இறங்கினான், உங்களுக்கு தீங்கு வரும். அதனால் கடைசி காலத்தில் தான் பிசாசுடைய போராட்டம். எபேசியர் 6 இருக்குல்ல, 4 விதமான ஆவி: துரைத்தனம் பண்ணுகிற ஆவி, அதிகாரத்தில் கிரகிக்கிற ஆவி, அந்தகார லோகாதிபதி, வானமனை. இதுக்குள்ளே எல்லாமே அடங்கி இருக்குது. இதெல்லாம் ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியை அட்டாக் பண்ணும். அப்போ ஒரு ஊழியக்காரனை அட்டாக் பண்ணும். ஒரு ஜெபக்குள்ள நடத்தினா இன்னும் பயங்கரமாக தாக்குதல் நடத்தும், அவங்கள முடக்கணும் என்பதுக்கு. அதை நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்திட்டீங்கன்னா அது உங்களை மேற்கொள்ள முடியாது. அப்போ இதை முதல்ல ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஊழியக்காரன விசுவாசியை புரிந்து அறிந்து அந்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு அவங்க தெரிந்திருக்கணும். அதான் முக்கியம். அதனால தான் நிறைய ஊழியக்காரங்க விழுந்து போகிறதுக்கு காரணம். விழுந்து போக காரணம் தான் அவங்க முடக்கப்பட்டு போகிற காரணம் அதுதான். இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய போராட்டத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. அதனால் ஈஸியாக சாத்தான் அடிச்சுட்டு போயிடுறான். ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரி நமக்கு இருக்கிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது 1 பேதுருவின் புஸ்தகம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இன்னைக்கு உள்ள நிலைமை அதுதான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, வசனம் என்ன சொல்லுது? தெளிந்த புத்தியா இருங்க, சவுண்ட் மைண்டு, விழித்திருங்க, சோபர். அப்போ விழித்திருங்கள் அப்படின்னாக்கி, அப்போ தூங்காமல் விழிச்சிருக்கிறல்ல, ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரிய நிலைமையில் விழிப்பார்க்கணும். ஏன் அப்படின்னா உங்களுடைய எதிராளியாக பேச, நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறானே, அவனை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும்ல. இப்போ இந்தியா பாகிஸ்தான் இருக்குன்னு வைங்க, 2 பகை நாடுகள், 2 இப்போவும் பகை நாடு தான். நீங்கள் பாகிஸ்தானை முடக்கணுமானா இந்தியாவுக்கு பாகிஸ்தானில் எத்தனை இராணுவத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை ஃபைட்டர் ஃப்ளைட் வச்சுருக்காங்க, எத்தனை கப்பல் வச்சுருக்கிறாங்க, எத்தனை நீர்மூழ்கி கப்பல் வச்சுருக்காங்க, எந்த இடத்துல அவங்க இந்த ஃபேக்ட்ரி வச்சு குண்டு தயாரிக்கிறாங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் இவங்ககிட்ட இருக்கும். அப்போ எந்த வழியாக அவங்க சத்துரு நுழைவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்டர் எல்லாம் கவனமாக இருப்பாங்க, எந்த வழியாக உள்ள நுழைவாங்கன்னு. அப்படி விழிப்பாக இருக்கிறதுனால தான் தேசம் பாதுகாப்பாக இருக்குது. அதை பற்றி அறிவே இல்லாமல்
அது தேசம் இருக்குது, வேலி போட்டிருக்கோம், நம்ம பாட்டில் இருக்கலாம்னா தேசம் முடிஞ்சுது. அதே மாதிரி தான் நமக்கு வந்து எதிராளி ஒருத்தன் இருக்கிறான். அவனை பற்றி அவனுக்கு என்னென்ன சேனை இருக்குது, அவன் எப்படி வந்து கிரியை செய்வான், அவன் எப்படிலாம் ஏமாற்றுவான். எப்படி தாவீதே ஏமாத்தினாள், அவன் வந்து சிம்சோனை விழத்தள்ளினாள், அவன் வந்து இது மாதிரி வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன், யோபுவை சோதிக்க முடியும்னு இருக்கிறவன், பைபிள் இருக்குது. அதே மாதிரி இயேசுவிட்டே வந்து சவால் விடுறான்னு. அப்போ நம்மகிட்ட வருவான்ல கட்டாயம். அப்போ பிசாசு நமக்கு ஒரு விதமாக எழும்புகிற அந்த காரியத்தை பற்றி தெளிவு நமக்கு வேணும். தெளிந்த புத்தியும் விழித்திருக்கிறது நமக்கு வேணும். அப்போ நான் விசுவாசிகள் நீங்கள் என்ன செய்ய, உங்கள் வேலைக்கு ஒரு விதமாக எழும்புவான், பிஸ்னஸுக்கு ஒரு விதமாக எழும்புவான், உங்கள் குடும்பத்துக்கு ஒரு விதமாக எழுப்புவான். எங்கே கை வச்சா நீங்கள் ஜெபிக்கிறத நிறுத்துவீங்கன்னு அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். நல்ல தேசம் எழுப்பலுக்காக ஜெபிச்சு ஊழியம் செய்கிறா, இங்கே கை வச்சா இவன் முடங்கிடுவான். பிள்ளைகளை கை வச்சா இப்போ எழுப்புதல் ஆத்மாலாம் போயிடும். இப்போ பிள்ளைக்காக மட்டுமே ஜெபிச்சுக்கிட்டு இருப்பான். வீட்டுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கிதா இவனால் வெளியே போய் ஊழியம் செய்ய முடியாது, ஜெபிக்க முடியாது, இதையே பார்த்துக்கிட்டு இருப்பான். டைவர்ட் பண்ணுறது சபையை அப்படி தானே டைவர்ட் பண்ணிட்டா. நீ பாட்டு பாடிக்கிட்டே இரு, டான்ஸ் ஆடு, ஜபெல்லாம் இருக்குது. கத்தர் என் வீடு ஜப வீடுன்றார். என் வீடு ஆராதனை வீடுன்னு சொல்லலை, ஜப வீடுன்னார். ஜபம் இருக்குது, பாட்டு பாடு, டான்ஸ் ஆடுன்னு திசை திருப்பி விட்டான்ல பிசாசு. அதனால தானே சபை வளர மாட்டேங்குது. அப்போது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதை விட்டு திசை திருப்பிடுவான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவன் திசை திருப்புவான். இப்போது என்னுடைய மனைவி சிக்கானா, 3வது அவளுக்கு சிக்காகி ரொம்ப டேஞ்சரு. நான் வந்து ஆஸ்பத்திரிக்கு நானும் கொண்டு போனேன். கொண்டு பார்த்தோடனே அவளுக்கு சுயநினைவே இல்லை. டாக்டர்ஸ் இப்போ ஸ்பெஷலிஸ்ட் 3 டாக்டர்ஸ் வந்து என்கிட்ட உட்காந்தாங்க. 3 பேர் வந்து உட்காந்து, என்னடா அது 3 பேர் ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காங்கன்னு பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, பிரதர் நாங்கள் வந்து என்ன வைரஸ் தாக்கியிருக்குன்னு எங்களுக்கு இப்போ சொல்ல தெரியல, நாங்கள் மெட்ராஸ்க்கு அனுப்பியிருக்கோம். அந்த ரிப்போர்ட் வந்த பிறகு 2 நாள் கழித்து தான் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிப்போன்றாங்க. அவங்களுக்கே ஒரு பயம், அந்த மாதிரி ஒரு சீரியஸ் என்ன. நான் சொன்னேன், நீங்கள் பயப்படாதுங்க, நீங்கள் உங்கள் கடமை ட்ரீட்மெண்ட் செய்யுங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜெபத்தில் தான் பிழைச்சது. 3 நாள் கழித்து தான் நினைவு வந்தது. அது என்னன்னாக்கி அது சிக்னஸ் இல்லை, அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய போராட்டம், வார்ஃபேர். அது என்ன சிலர்லாம் ஜெபிச்சேன், நிறைய பேர் ஜெபிச்சாங்க. அவங்க பத்மாவலி சிஸ்டர்லாம் அங்கேருந்து ஃபோன் பண்ணி இது ஒரு பிசாசு போராட்டம் பெறுது, நான் ஜெபிக்கிறேன் அப்படி பயங்கரமாக ஜெபிச்சாங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பலன். அது மாதிரி அந்த சிஸ்டர் ஜெபிச்சார், நிறைய பேர் ஜெபிச்சார். ஒரு ஆவிக்குரிய போராட்டம், இது ஒரு வியாதி. ஆவிக்குரிய போராட்டம் இல்லை நினச்சிருந்தா நேரம் உயிரோடு இருந்திருக்க முடியாது. எல்லாருடைய ஜெபம். சிலர் வந்து ஊழியக்காரங்க வெட்கப்பட்டு வியாதி வந்தால் மறைச்சி வைக்கிறாங்க. இதுக்கு மறைச்சி வைக்கணும்? ஊழியக்காரன் மனுஷன் தானே, மோகன்லாஸுக்கு வியாதி வர்றாரா? மனுஷன் தானே, மாம்சமும் ரத்தம் உள்ள சரீரம் தானே, என்ன தேவதூதனா நான்? அப்போ சொல்லலாம்ல, எப்பாபிராத்து வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாக இருந்தான்னு பவுல் சொல்கிறாரு, ஜெபம் பண்ணுங்க. அப்போ நம்ம தெரியப்படுத்தி ஜெபிக்கிறது தான் ஊழியனுக்கு பாதுகாப்பு. உண்மையாக ஜெபிக்கிறவங்க ஜெபிப்பாங்கல்ல, அதை மறைக்கிறவங்க நிறைய ஊழியக்காரங்க நம்ம இழந்துட்டோம். அதனால் வந்து இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். அப்போ தான் என் மனைவி சொன்னான், வந்து 1 வாரத்துக்கு முன்னால் பிசாசன் டைரெக்டாக வந்து நான் நேரில் வந்து பேசியிருக்கான். உன் புருஷன் ஓடி ஓடி ஊழியம் செய்து எல்லாரையும் ஜெபிக்க வைக்கிறான், என் ராஜ்யம் பாதிக்கப்படுது, உன்னை நான் எடுத்துட்டேன்னா அவன் முடங்கிடுவான், அதனால உன்னை உயிரை எடுக்க போகிறேன்னு டைரெக்டாக பேசியிருக்கான். இவன் சொல்லி உன்னால் முடிஞ்சால் எடுத்து பாரு அப்படின்னு அவன் சொன்னால் வந்து எனக்கு ஆச்சரியமா. நான் பார்த்தேன், பிசாசு வந்து நேரில். அதுக்கப்புறம் தான் சிக்கானது ஒரு மரண போராட்டம். அப்போ இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில், ஊழியக்காரங்க வாழ்க்கையில் மட்டும் இல்லை, ஒரு ஜபம் நடத்தினா, ஜபக்குள்ள நடத்தினா, சுவிசேஷம் அறிவிச்சா, உண்மையாக தேசத்துக்காக ஜெபிச்சாலே சாத்தான் குறி வைப்பான். ஏன்னா ஜெபிக்கிறதெல்லாம் அவனை பாதிக்கும். அப்போ நமக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக, நம்ம தொழிலுக்கு விரோதமாக, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை உண்டாக்கலாமா, தொழிலில் பிரச்சனை, இதெல்லாம் போராட்டம் இருக்கும். இதை அறிந்து ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஜெபிக்கணும். உங்களுடைய அதிகாரத்தால் தான் பயன்படுத்தணும். பிசாசை நீங்கள் கடிந்து கொண்டு ஜெபிக்க. அதுக்கு தான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 9ஆம் வசனம் பாருங்க, 1 பேதுரு 5:9, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. அப்போ நமக்கு போராட்டம் உண்டு. பிசாசு போராடுவான். முழு நேர ஊழியக்காரங்க மட்டும் இல்லை, இந்த காலத்தில் எழுப்புதலுக்காக யார் ஜெபித்தாலும் செயல்பட்டாலும் சுவிசேஷம் அறிவித்தாலும் அவங்களுக்கு விரோதமாக போராடுவான். இனி எதுவும் ஈஸியாக இருக்காது, ஊழியம் கடினமாக தான் இருக்கும், போராட்டம் தான், யுத்தம் தான்.
ஆனால் கர்த்தர் ஜெயம் தருவார். பலன். அப்போ அந்த அதிகாரத்தை நம்ம அறிந்து நம்ம ஜெயித்து முன்னேறணும். ஒண்டர்ஃபுல். எல்லாம் பார்த்து கொண்டு இருக்க எல்லா விசுவாசிகள், பாஸ்டர்ஸு, இந்த இன்னர் சீக்ரெட் இதுதான் சீக்ரெட்டு. இதை நீங்கள் பயன்படுத்த சபையும் வளரும், புறஜாதியார் ஆண்டோருக்குள்ளே வருவாங்க. இப்போது அடுத்த கேள்வி வந்து இதனோட ஃபாலோஅப் கொஷின் தான். இது கொஞ்சம் கருகலான கேள்வி, அதனால் எப்படி இருந்தாலும் கேட்க போகிறோம். கேள்வி கேட்குறது எனக்கு ஈஸி. படித்தவங்க படிக்காதவங்க இவங்களுக்கு எப்படி ஆண்டவர் பயன்படுத்துவார்? படித்தாதான் ஆண்டவர் பயன்படுத்துவாரா, இல்லை ஏழை பணக்காரன் பயன்படுத்துவாரா? இப்போ ரீசெண்டாக நான் ஒரு புக்கில் படித்தேன் பிரதர். அதில் வில்லியம் டூமான்னு ஒரு பெரிய தேவ ஊழியர், ஆப்பிரிக்காவில் பெரிய ஊழியர். அவர் ஒரு பேப்டிஸ்ட் சர்ச் போகிறார். அந்த பேப்டிஸ்ட் சர்ச்சில் ரொம்ப நாளாக போயிட்டுருக்காரு. திடீர்னு ரட்சிக்கப்படுறாரு. ஆவியானவர்கிட்ட பேசி நான் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. இவர் பாஸ்டர்கிட்ட போயிட்டு கேட்குறாரு, நான் ஊழியம் பண்ணோம், எனக்கு ஆண்டரை பற்றி கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்னார், நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டேன். நான் ஒன்றும் படிக்கலை. நீ பைபிள் காலேஜ் போனியா? பைபிள் காலேஜ் போகல. தம்பி, நானும் ஒன்று மாதிரி ரட்சிப்பு வந்தப்போ எல்லாருக்கும் ஏசாமி சொல்லணும்னு ஆசை. ஒரு மாதம் 2 மாதம் இருக்கும், அப்புறம் போயிடும், உனக்கும் போயிடும். அதனால் இதெல்லாம் ஒன்றும் திங்க் பண்ணாத போயிருந்துட்டார். இவர் ரொம்ப துக்கமாக போய் ஒரு பக்கத்தில் இருக்கிற காட்டில் இருக்கிற குகையில் போய் உட்காந்துக்கிட்டு ஜெபம் பண்ணுறாரு. அந்த ஜெபம் 21 நாள் சாப்பிடாம தண்ணி மாத்திரம் அந்த ரிவரில் வர தண்ணியை குடிச்சிட்டு ஜெபம் பண்ணிருக்காரு. ஜெபம் பண்ணி 21வது நாள் ஒரு மேலே ஒரு பிளாங்கெட் மாதிரி வந்து விழுந்த உணர்றாரு. இப்போ ஆவியானவர் பேசி, நீ யாருக்கு ஜெபிச்சாலும் அவங்களுக்கு ஹீலிங் நான் கொடுப்பேன், ஆனால் முதல்ல சுவிசேஷை சொல்லி அவங்களுக்கு வந்து நடத்துன்னு சொன்னார். இது ரொம்ப தெம்பாகி மறுபடியும் இந்த பேப்டிஸ்ட் பாஸ்டர் கேட்குறாரு, எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, எனக்கு ஒரு சபையை கொடுங்க, நேரசாக எனக்கு சபை கொடுங்க, நான் பண்ணுறேன்றார். இன்னும் 2வது தடவை நீ சபையை கேட்குற, நான் கொடுக்க முடியாது, நான் என்ன பாக்கெட்டில் வச்சுருக்கேன், சபை கொடுக்க முடியாது, நீ போ அப்படின்னு. அப்புறம் எல்டர்லாம் போய் கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, நம்ம அந்த ஓரத்தில் நம்மளுக்கு ஒரு சர்ச் இருக்குது, இவன் லூஸ் பையன் போல் இருக்குது, அந்த ஒரு தட்டியில் போட்டு ஒரு சர்ச் இருக்குது, 5 பேர் தான் இருப்பாங்க, இவனுக்கு கொடுங்க, அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம், 2 வாரம் 3 வாரம் போயிடுவான். இவர் போய் சுவிசேஷன் சொல்லி 1 மாதத்தில் 1500 பேர் இந்த சபையில் சேர்றாங்க, வந்துடுறாங்க. நடந்தால் அற்புதம், உட்காந்தா அற்புதம், தொட்டா அற்புதம், அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம லேனார்ட் ரேவன்ஹில் அவர் வந்து இவரை பற்றி சொல்கிறார். அவர் அந்த ரோஜர் ஓக்குன்னு ஒரு பெரிய அவர் ஊழியர் சொன்ன கதையை அவர் சொல்கிறார். அந்த ரோஜரோட ஒரு மகளுக்கு மூளை 3ல் 1 பங்கு மூளையை அறுத்து எடுத்துடுறாங்க. அறுத்து எடுத்த பிறகு கோமாவில் போயிடுறான். இவர் ஒரு நாள் 2 நாள் பயணம் பண்ணி அந்த வீட்டுக்கு வந்து கதவை தட்டி, நான் மகளுக்கு ஜெபம் பண்ண வந்திருக்கேன்னு சொல்கிறார். ஜெபம் பண்ணுறாரு. 1 மணி நேரம் 6 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாரு, ஒன்றும் ஆகலை. அப்புறம் நான் திரும்பி வரேன் அப்படின்னு போயிட்டு மறுபடியும் அதே குகைக்கு போகிறாரு. இதெல்லாம் இன்பிட்வீன் ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. குகைக்கு போயிட்டு அவர் திரும்பி வந்து அவர் ஜெபம் பண்ணுறாரு. அவளை எழுந்து நிற்க சொல்கிறாரு. எழுந்து நின்று நார்மலாக ஆக்டிவிட்டி பண்ணுறான். அப்போது இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னாக்கா, என்ன கேள்வினாக்கா, இவர் படிக்காத ஆள், பைபிள் மட்டும்தான் படிக்க தெரியும். இவர் பைபிள் காலேஜ் போகல, ஆனாலும் எப்படி அவருக்கு அற்புதங்களை அவர் மூலம் ஆண்டவர் கிரியை பண்ணார். ஆண்டவர் வந்து ஒரு மனிதனை பயன்படுத்த அவன் படிப்பை வச்சோ தாளந்தை வச்சோ திறமை வச்சோ பயன்படுத்துவது இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொள்கிறார் அப்படின்னு வேதத்தில் பார்க்குறோம். ஒரு போர் வீரன் அப்படி ஸ்ட்ரென்த் பண்ணி பாடியெல்லாம் வச்சுருக்கிறான், அப்படி சண்டை போடுறதுக்கு திறமெல்லாம் இருக்குது. இவன் தான் ராஜாவாக இருக்குமோன்னு சாமியால் பார்த்தா இல்லை, வேற ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு வாழ் பிடிச்சி சண்டை போட தெரியாது. ஒரு தேசத்துக்கு ராஜாவா வெறும் கவனம் வச்சு கல்லடிப்பான், ஆடு மேய்ச்சல். அவனை தெரிந்து கொள்கிறார்ல, அவனை தெரிந்து கொண்டு உருவாக்குவார் ஆண்டவர். அதே மாதிரி படித்தவங்களும் ஆண்டவருக்கு வேணும், படிப்பறிவாதவங்களும் வேணும், 2 பேரையும் பயன்படுத்துவார். நீங்கள் இப்போ புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா படிப்பறிவில்லாத மெஜாரிட்டி ஆண்டு மீனவர்கள், அவங்க நாகரிகமாக பேசக்கூட தெரியாது. அவங்க பேச்சை வச்சு அவங்க கல்லிலேயர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஆமாம், எல்லாம் கரடு முரடாக பேசுவாங்க, பேச்சு கொலைக்கல்ல பேசுவாங்க. அதை வச்சு அவங்க கல்லிலேயர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசுடைய சீஷர்கள் மெஜாரிட்டி கல்லிலேயர்கள் தான், மீனவர்கள் தான். அவங்கள வச்சு தான் உலகத்தை ஆண்டவர் கலக்கினார்.
அதே சமயத்தில் சபையை சரியாக கொண்டு போகிறதுக்கு படித்த ஞானமுள்ள ஆள் தேவை. பாடுறதுக்கு தான் பவுலை பிடிக்கிறாரு. அவன் கமாலியலின் பாடுபடியில் அமர்ந்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல கற்றுக்கொண்ட திறமையான ஆள், ஸ்காலர். ஆண்டவர் பார்த்தார், இவன் வேணும் சபைக்கு. அவன் தான் கடிதம் எழுதி சபையினுடைய ஒழுங்குகள் எல்லாம் திட்டம் பண்ணுமானா படித்த ஒரு ஆள் தேவை. ரெண்டுமே ஆண்டவருக்கு வேணும். அதனால் யார் வேண்டாம் அற்பமாக நினைக்கிறேன். ஒன்று தான் கமிட்மெண்ட். படிக்காதவங்களும் எல்லாத்தையும் விட்டு பின்பற்றினாங்க இயேசுவை. பவுலும் பாருங்கள், ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், இதுவரைக்கும் இஷ்டப்படி அதை செய்த இது செய்த, இனிமேல் நான் என்ன செய்யணும், அந்த கமிட்மெண்ட்டு தான் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அதனால் யார் பெருமை, எனக்கு படிப்பு இருக்குது, ஞானுக்கு பெருமை பேசுகிறாங்க, அவங்கள பயன்படுத்த மாட்டார். இப்போ பிசாசு துரத்துறதுக்கு நான் பிஇடி படிச்சிருக்கிறேன், பைபிள் காலேஜில் 5 வருஷம், பிசாசே போ அப்படின்னா போகுமா சொல்லுங்கள்? அதுவே படிப்பறிவே இல்லாத ஒருத்தன் போய் அபிஷேகம் பெற்று இயேசுவின் நாமத்தில் போனால் போயிடும். அப்போ பட்டத்தை வச்சு படிப்பை வச்சு அல்ல, நம்முடைய ஒப்பு கொடுத்தல், அதுக்கான தேவனுடைய அனாயிண்டிங், அவர் அதிகாரம் கொடுத்து பயன்படுத்துகிறார். அதனால் பைபிள் காலேஜ் போகிற தப்பு இல்லை, படிக்கணும், பைபிள் தெரிஞ்சிருக்கணும். என்ன ஊழியத்துக்கு ஆண்டு ஒப்பு கொடுத்தவொடனே நான் என்ன செய்யணும் அடுத்துன்னு கேட்டேன். பைபிள் காலேஜுக்கு போகணுன்னு சொன்னார். ஆண்டவர் தான் நடத்தினேன், பைபிள் ஒன்று தெரியணும்னு. சிலர் பைபிள் காலேஜ் இல்லாமல் பயன்படுத்துவார். இப்போ பிரதர் டிஜிஎஸ் அவங்க என்ன பைபிள் காலேஜ் படித்தாங்க, இல்லை ஒர்க் பண்ணான்னா ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். அவங்க பைபிளை போதிக்கிறவரும் பைபிள் காலேஜில் படித்தவங்க கூட சொல்ல முடியாது, ஆவியானவர் கற்றுக் கொடுத்து அவ்வளோ அழகாக போதிச்சார் நடத்த. அது மாதிரி அதனால் ஆனால் வேறு வசனம் தெரியணும். பைபிளை ஒரு ஊழியத்துக்கு நீ வந்துட்டால் பைபிளை தரவாக படித்து தெரிந்து நம்ம வச்சுருக்கணும், கட்டாயம். அது ரொம்ப அவசியம். இப்போ ஸ்மித் விக்கல்ஸ்வொர்த் அவங்களுடைய மனைவி தான் ரொம்ப படித்தவங்க. இவர் சாதாரண ஒரு பிளம்பர். ஸ்மித் விக்கல்ஸ் பிளம்பர். அவர் பெரிய படிப்பறிவுலாம் அவர் கிடையாது. ஆனால் அவர் ஆண்டவர் தெரிந்து கொண்டு பயன்படுத்தினது, செத்தவங்களை எத்தனை பேர் அவரை கொண்டு உயிரோடு எழுப்பினார். 32 பேர். வல்லமே பயன்படுத்தினார் அவரை. அவர் பைபிளை தவிர வேறு எந்த புத்தகம் வாசித்தது கிடையாது. எ மேன் வித் ஒன் புக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அதிகாரத்தின் வல்லமை வெளிப்பட்டது காரணம் வசனத்தோடு அவருக்கு இருந்த ஐக்கியம், ஆண்டவரோடு இருந்த ஐக்கியம். அதனால தான் அந்த அதிகாரம் செயல்படுது. அப்போ நீங்கள் சொல்கிற பிரகாரம் இந்த வில்லியம் டுமாவோ இல்லை அங்கிள் தினகரனோ இல்லை மற்ற ஊழியக்காரங்களோ வல்லமையை பயன்படுத்தி விட்ட எல்லாமே அவங்க தனி அறையில் தேவனோட இருந்த இன்டிமேசியில் தான் இருந்து வருதா? அது என்ன ரகசியம்? அதாவது இந்த நம்முடைய ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த அதிகாரம் நம்ம மூலமாக செயல்படணுமானா 3 முக்கியமான காரியம் ரொம்ப முக்கியம். அதுக்கு வேறு வசனத்தை ரொம்ப தரவாக படித்து அறிந்து கொள்ளது ரொம்ப முக்கியம். அது பிரதர் ஜீவானந்தம் சொன்னீங்கல்ல, பிரதர் தினகரன் ஒரு சமயம் பேர், தம்பி உங்களுக்கு ஜீவானந்தம் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அது தெரியும் பிரதர், நான் பார்த்துருக்கேனே அப்படின்னு. அவரை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததில்ல தம்பின்னாங்க. என்ன விஷயம், நிறைய பேசியிருக்காங்க அப்படி, நிறைய ஊழியக்காரங்களை பற்றி சீக்ரெட் காரியங்கள். அது தம்பி நாங்கள் 2 பேரும் ஜோம் பண்ண போவோம், உபவாசம் பண்ணி 2 பேரும் தனியாக போகலாம், தனியாக ஜோம் பண்ண போவோம், தங்கியிருந்து ஜோம் பண்ண போவோம், உபவாசம் பண்ணி தான் ஜெபிப்போம். உபவாசம் முடிச்சுட்டு நான் போனால் அவர் ரூமில் போனால் அவர் முழங்கால் நின்று பைபிளே வாசிக்கிட்டு இருப்பார். பிரதர் சாப்பிட போகலாமா அப்படிம்பேன், கேட்பேன். சாப்பிடுவோம் பிரதர்ம்பார். அவ்வளோதான் தம்பி சாப்பாடு. சாப்பிட போவோமா, சரிம்பார். அவ்வளோதான், வசனத்தை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். முழங்காலே நின்று வசனத்தை வாசிக்கிட்டு இருப்பான். பிரதர் சொன்னது எனக்கு. அப்போ அந்த மாதிரி அவங்கெல்லாம் கர்த்தருடைய வசனத்தில் அப்படி ஊன்ற அறிந்து கொண்டு தேவனோடு ஐக்கியப்பட்டனால தான் அந்த அதிகாரம் அவங்க சொல்லும்போது பிசாசு நடுங்கி ஓடுது. அந்த அதிகாரம் சும்மா நடக்கிறதில்லை. அதில் நீங்கள் வசனத்திலேருந்து பார்க்கணும். எல்லா தேவ பிள்ளைகளும், விசுவாசிகள், சீஷர்கள், ஊழியக்காரங்க யாராக இருந்தாலும் நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பிசாசை ஜெயிக்கணுமானா யாக்கோபு 4ஆம் அதிகாரம் முதலாவது, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஒரு 3 காரியம் மனதில் வைக்கணும். முதல்ல யாக்கோபு 4:7 எல்லா வசனத்தை திருப்புங்க. 315வது பக்கம் பாருங்கள். அந்த வசனம், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், ஓடி போவான் தான் நம்ம நிறைய கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த வசனத்தின் முன்பகுதி தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசை எதிர்த்தா தான் அது போகும். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியலைன்னா பிசாசு உங்களை எதிர்த்துறோம், உங்களை மேற்கொண்டுறோம்.
அதான் சிலர் சொல்லுவாங்க, பிசாசு என்னை தாக்கிட்டான் பாதிக்காது. பிசாசு போராட்டம் நமக்கு உண்டு. அந்த பிசாசுனால நம்ம முடக்கப்பட முடியாது. நம்ம அபிஷேகம் அப்போது நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படியலை அப்படின்னு சொன்னால் தான் பாதிப்பு வரும். அப்போ தேவனுடைய வசனத்துக்கு நம்ம எப்போவுமே கீழ்ப்படிவதில் கவனமாக இருக்கணும். எல்லா தெய்வ பிள்ளைகளும், ஊழியக்காரராக இருந்தாலும் விசுவாசியாக இருந்தாலும், பிசாசை எதிர்க்கணுமானா தேவ வசனத்தை கீழ்ப்படிந்து நம்மளை ப்ரிப்பேர் பண்ணி ஆயத்தமாக இருக்கணும் எப்போவுமே. அதான் டெய்லி காலையில் வசனத்துக்கு முன்னால் நின்று ஜெபித்து, இன்னும் ஏதாவது நான் கீழ்ப்படிய வேண்டியது இருக்குதா வசனத்துக்குன்னு கவனமாக இருக்கணும். இப்போ வசனத்தை அனுதினமும் தியானித்து வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து அதை வாழ்ந்துக்கிட்டே இருந்தாலே பிசாசை ஜெயிக்க முடியும். நம்ம பைபிளே வாசிக்கிறதில்ல, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதில்லை, பிசாசு ஜெயிக்க முடியாது. ஆனால் இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். அப்போ தேவ வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து நிற்கணும். உதாரணத்துக்கு இப்போ கீழ்ப்படினா எல்லாத்துக்கும் கீழ்ப்படுகிறேன்னாம்பாங்க. நம்ம ஃபேமிலி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது பாருங்களேன், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற போல புருஷனுக்கு கீழ்ப்படி. ஒரு மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படி இல்லை, அவனை எதிர்த்து பேசிட்டு வரான், அவளால் பிசாசு துரத்த முடியும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக முடியாது. நீ அபிஷேகம் இருந்தாலும் அந்நிய பாஷை பேசினாலும் 9 வாரம் இருக்குன்னு சொன்னாலும், ஏன்னா நீ இப்போ புருஷனுக்கு கீழ்ப்படுகிறன்ற வேறு வசனத்துக்கு கீழ்ப்படியலை. அதே தான் புருஷனுக்கும். மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்கள், கசந்து மனைவியை நேசிக்கலை, மனைவியை கசந்து கொண்டு திட்டிக்கிட்டு வயதுக்கிட்டே இருக்கிறவங்க நீ பிசாசு துரத்தினா எப்படி போகும்? அதனால தான் நிறைய பேர் துரத்துறது இல்லை. பிரச்சனை தான் அங்கே துரத்த போனால் பிரச்சனைன்ட்டு. ஏன்னா இங்கே சரியில்லை லைஃபு. அப்போ லைஃப் சரியாக நம்ம பிசாசை நம்ம எதிர்த்து ஜெயிக்கணுமானா 1 பேதுரு 5:9 1 பேதுரு 5:9 321 பக்கம் எடுங்க. 1 பேதுரு 5:9 விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்போ பிசாசை எதிர்க்கணுமானா முதல்ல வசனத்தை கீழ்ப்படியணும். நம்முடைய லைஃப் வசனத்தோடு ஒன்றித்து இருக்கணும். வசனமும் நம்முடைய லைஃப்பும் கரெக்டாக இருக்கணும். வேறு வசனத்தின்படி நம்ம லைஃப் இருந்தால் பிசாசுக்கே நல்லா தெரியும், நம்ம ஈஸியாக அவனை மேற்கொள்ள முடியும். நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இஷ்டப்படி இருந்துட்டு நம்ம பிசாசை துரத்த போனால் அவன் நம்மளை தாக்கிடுவான். அப்போ அதுதான் முக்கிய வசனம். 2வது விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனை எதிர்த்து. விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கக்கூடாது. சிலர் ஐயோ பிசாசுன பயம் மந்திரம் அது. நீங்கள் விசுவாசத்தில் பலவீனமாக இருந்தால் பிசாசை எதிர்க்கக்கூடாது. விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். அப்போ விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் பிசாசை மேற்கொள்ள முடியும். இல்லாமல் பிசாசை ஜெயிக்க முடியாது. அப்போ உங்களுடைய விசுவாசம் பலன் அடையணுமானா கர்த்தருடைய வசனம் தான். வசனத்தை வாசிக்க தான் விசுவாசம் நீங்கள் விருத்தி அடையும். அப்போ வசனத்தில் தான் நம்ம ஸ்ட்ராங். அது என்ன விசுவாசம் அப்படின்னா 1 யோவான் 4:4 என்ன சொல்லியிருக்குது? 1 John chapter 4:4 1 யோவான் 4:4 பாருங்கள். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த விசுவாசம் உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் என் கூட இருக்கிற இயேசு பெரியவர். அதனால் பிசாசை நீ என்னை ஜெயிக்க முடியாது. அப்போ 1000 மந்திரவாதி ஒன்று சேர்ந்தா கூட அவனை விட பெரியவர் என் கூட இருக்காரு. 1000 மந்திரவாதி சேர்ந்து ஒன்று மந்திரம் போட்டால் கூட என்ன சேதப்படுத்த முடியாது. என் கூட இருக்கிற இயேசு பெரியவர். இந்த விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். விசுவாசத்தில் பலவீனமாக ஐயோ மந்திரவாதம் பண்ணுறாங்களோ ஐயோ அவ்வளோதானே அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்சிரு. அப்போ விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு வசனம் ஆண்டவரோட ஐக்கியம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அப்போ இந்த விசுவாசத்தில் ஒன்று என் கூட இருக்கிற இயேசு பெரியவர், பிசாசை ஜெயித்தவர், பிசாசை காட்டிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறான்னு விசுவாசம், அதில் உறுதியாக இருக்கணும். 2வது லூக்கா 10:19 இயேசுவே சொல்கிறார் பாருங்கள். லூக்கா 10:19 இயேசு சொல்கிறாரு. எடுத்துக்கொள்ளுங்க. 96வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் அந்த 19வது வசனம் பாருங்கள். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஆண்டவர் அதிகாரம் தர்றார். அப்போ ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். அப்போ முதல்ல விசுவாசம் என் கூட இருக்கிற இயேசு பெரியவர். எல்லா மந்திரவாதம் மந்திரவாதி பிசாசு என்ன வகையான ஆவியாக இருக்கட்டும்
எல்லாவற்றையும் விட என் கூட இருக்கிற இயேசு, அதில் உறுதியாக இருக்கணும். அவர் பெரியவர் என் கூட இருக்கிறனால சாத்தான் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்ற விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் பிசாசை எதிர்த்து மேற்கொள்ள முடியும், அந்த அதிகாரம். அப்போது ரெண்டாவது, சத்துருவின் சகல வல்லமைகள். சத்துருக்கு பலவிதமான வல்லமை இருக்குது. மந்திரவாதம்னா அதுக்கு ஒரு வல்லமை, சாதாரண ஆவிக்கு ஒரு வல்லமை, லேகியம்னா அதுக்கு வல்லமை அதிகம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவ்வகை பிசாசுன்றார், வகை வகையாக பிசாசு இருக்குது. அப்போது சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? அபிஷேகம் பெற்ற சீஷர்களுக்கு இருக்குது. அப்போ சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். ஐ கேன் ஓவர் கம் ஆல் டெவில்ஸ் பவர். பிசாசனுடைய எந்த வல்லமையும் என்னால் மேற்கொள்ள முடியும். என்ன அந்த அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார், அந்த விசுவாசத்தில் உறுதி. மூணாவது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார், என்ன சாத்தானால சேதப்படுத்த முடியாது. அந்த விசுவாசத்தில் உறுதி. எனக்கு விரோதமாக போராடுவாங்க, கொஞ்சம் யுத்தம் பண்ணி பார்ப்பான், என்ன சேதப்படுத்த முடியாது, என்ன முடைக்கிறெல்லாம் முடியாது. அவன் கொஞ்சம் போராடுவான், அவ்வளோதான். இதில் உறுதியாக இருக்கணும். இருந்துட்டா நீங்கள் சாத்தான், இந்த 3 காரியம் விசுவாசம். என் கூட இருக்கிற இயேசு பெரியவர், எல்லாத்தையும் சகல அதிகாரத்தை மேற்கொள்ளுகிற அதிகாரம் என்கிட்ட இருக்குது. ஒன்று, சாத்தானுடைய வல்லமை என்னை சேதப்படுத்த முடியாது, என் குடும்பத்தை என் பிள்ளைகளை சேதப்படுத்த முடியாது அப்படின்ற விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். முதல்ல கீழ்ப்படியணும், ரெண்டாவது விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், மூணாவது நீங்கள் சொன்ன மாதிரி இன்டிமெசி வித் காட், தேவனோடு கூட நெருக்கமான ஒரு ஐக்கியத்தில் இருந்தால் சாத்தானுடைய தந்திரம் உங்களுக்கு தெரியும். என்ன பிசாசனுடைய தந்திரங்களோடு எபேசியர் 6:13 இருக்குது, அவன் தந்திரமாக தான் செயல்படும். அப்போ பிசாசனுடைய தந்திரம் எப்படி நமக்கு தெரியும்? தேவனோட நெருக்க ஐக்கியத்தில் இருந்தால் அந்த ஹோலி ஸ்பிரிட் வில் ரிவீல் த சீக்ரெட்ஸ் ஆஃப் த டெவல். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அந்த சாத்தானுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவார், நமக்கு காண்பிப்பார். அப்போ ஈஸியாக அவனை ஜெயிக்க முடியும். அப்போ அவன் மறைந்திருந்து செயல்படுகிறவன், அவன் மறைவாக இருக்க வரைக்கும் தான் அவனுக்கு வரலாமை. அவனுடைய ரகசியம் எப்போ நமக்கு தெரிஞ்சிட்டோ அவ்வளோதான், நம்மளை மேற்கொள்ள முடியாது. அப்போ அதற்கு ஆண்டவரோட நெருக்கமான உறவில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த தினமும் ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம். அதனால தான் இந்த பிசாச துரத்துற அதிகாரம் பெற்றவங்க பாருங்களேன், அப்பாதர பிரதர் ஊழியத்தில் பார்த்துருக்கேன். நான் பிசாசை பிடிச்சவங்க அவங்கள்ட்ட அனுப்பிடுவேன். நான் வியாதிஸ்தருக்கு நான் ஜெபிக்கிறேன், நீ அது கடினமானது. ஆனால் அதுக்கு அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆண்டவரோட நடுராத்திரி வரைக்கும் ஜெபம் பண்ணுவாங்க, விடியற்காலம் வரைக்கும் ஜெபம் பண்ணுவாங்க, தேவனோட ரொம்ப நெருக்க இன்டிமெசியை. அப்போனால அவங்க ஒரு பிசாசு பார்த்தோன்னா பிசாசுக்கிட்ட நீ எங்கேருந்து வந்த, உன் பேர் என்ன கேட்க மாட்டாங்க. ஆவியானவர் வெளிப்படுத்திடும் டைரெக்டாக, கரெக்டாக நீ இது இப்படி வந்த இதான் நீ ஆவி வெளிப்படுத்தணும்னு பிசாசு ஓடிடுவான். அந்த சீக்ரெட்டு தெரியணுமானா தேவனோட கனெக்ஷனில் பெர்ஃபெக்டாக இருக்கணும். அது மாதிரி எபினேசர் பால் பிரதர் இருக்காங்க, அவங்க பிசாசுக்கிட்டலாம் பேச மாட்டாங்க, எங்கேருந்து வந்தால் கேட்க மாட்டாங்க. கர்த்தர் டைரெக்டாக சொல்லுவார், இதான் இந்த ஆவி இதான் முடிஞ்சு. அது சொன்ன உடனே டெலிவரிஸ் ஆகிரும். அந்த பிசாசுடைய ரகசியம் தெரிஞ்சிட்டா ஈஸியாக ஜெயித்தரலாம். அதுக்கு தேவனோட இன்டிமேசி அதிகமாக இருக்கணும். அப்போ பர்சனல் நம்ம லைஃபுக்கு ரொம்ப பிசாசு எழுமா, ஏன் ஆண்டவர் இந்த மாதிரி இருக்குன்னா அப்போ ஆண்டு சொல்லி தருவார், இதுதான் தந்திரம், நீ அவனை எதிர்த்து நில்லு, அவனை கடிந்து கொள்ளு, அது மாதிரி சொல்லுவார். நமக்கே தெரியாது பிசாசுடைய கிரியை. நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஒரு முறை நான் தொடர்ந்து 2 வாரம் ஊழியம், பகல் கூட்டம் ராத்திரி கூட்டம் பகல் கூட்டம், சரீரம் ரொம்ப பலவீனமாயிட்டு வீட்டுக்கு வந்தேன்னா நல்ல டயர்டு. காலையில் எழும்புனா கை காலெலாம் அடித்து போட்ட மாதிரி இருக்குது, ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல, ரொம்ப டயர்டாக. நம்ம நிறைய ஊழியம் செஞ்சு டயர்டாகிட்டோம், இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான் சொல்லி சாப்பிட்டு தூக்கம் நல்லா தூங்கி ஒரு நாள் முழு தூங்கியாச்சு. 2ஆவது நாள் எழுமா அப்பவும் அதே மாதிரி இருக்குது, அதே சரீரத்தில் வீக்னஸ்ஸு, கைகாலெலாம் ஒரு அசத்துது, ஜெபிக்கணும்னு போனால் முடியல, அது மாதிரி அசத்துது. அப்படியே நான் நினச்சேன், நான் ரொம்ப ஊழியம் செஞ்சு களைப்பாயிட்டோம், அதனால் இன்றைக்கி ரெஸ்ட்டு போட்டுடலாமா நீ மனசில் நினைக்கிறேன். அப்போ ஆவியானவர் பேசுகிறார், டேய் இது உன் சரீர பலவீனம் இல்லை, பிசாசு உன் சரீரத்தை பலவீனப்படுத்துகிறான் உன் ஜெபத்தை தடுக்கிறதுக்கு, நீ அவனை கடிந்து கொள். ஆவியானவர் வெளிப்படுத்தின, நான் உடனே தெரிஞ்சுக்கிட்டு இயேசுவின் நாமத்தில் சரீரத்தை பலவீனப்படுத்துகிற ஆவியை வெளியேறு, உன்னை கடிந்து கொள்ளுன்னு சொன்ன உடனே அப்படியே சரீரத்தின் வித்தியாசத்தை உணர்ந்தது. அந்த பலவீனம் சோர்வு எல்லாம் போயிட்டு
புது பலன் வந்துச்சு. நமக்கே தெரியாது சாத்தான் இப்படி அட்டாக் பண்ணுறான்னு. அதான் பிசாசுடைய தந்திரம். ஆவியானவர் தான் வெளிப்படுத்த முடியும். நம்ம உலக மக்களை மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா இதான் பிரச்சனை, அதான் மனைவியால் பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, அவனால் பின்னால் வேறு ஆவி நிற்குது. அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுமானா ஹோலி ஸ்பிரிட்டில் எப்போவுமே நிறைஞ்சிருக்கணும், தேவனோட இன்டிமிசியில் எப்போவுமே இருக்கணும். அப்போ ரகசியம் நமக்கு தெரியும். சாத்தானுடைய ரகசியம் தெரிஞ்சிட்டாலே நீங்கள் ஜெயித்தரலாம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி. அப்போ எல்லா தேவ பிள்ளைகளுமே அப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நிறைய பேர் அப்படி இருக்கிறது இல்லை. அதுக்கு ஜெபிக்கணும், காத்திருக்கணும், வாழ்க்கையை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். இல்லை, அதுக்கு மனம் இல்லாமல் தான் நிறைய பேர் எனக்கு அந்த கிருபையில் இந்த கிருபையில் வர இல்லை, சும்மா பிரசங்கம் தான் பண்ணுவேன் அப்படின்னு ஊழியக்காரங்க கூட சப்பக்கட்டு கட்டுறது. இது நான் சொல்கிற தப்பு. அது ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் அவனுக்கு சகல அதிகாரமும் இருக்குது. பிசாசை துரத்தணும், வியாதியை குணமாக்கணும், சப்பானியை நடக்க வைக்கணும், அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு தங்களை ஆயத்தப்படுத்தணும். இப்போ இது கேட்டிருக்கிற எல்லாருக்கும் பிரதர் இன்டிமேசி பற்றி சொல்கிறாங்க. இப்போ இதை நீங்கள் 50 வருஷம் ஆண்டவரோட இணைஞ்சு நடக்கிறீங்க. நீங்கள் நிறைய ஊழியக்காரங்க பார்த்துருப்பீங்க. ஒன்று புக்கில் படிச்சிருக்கலாம், இல்லை நேரடியான தொடர்பு இருக்கலாம். அப்போ இன்டிமெசி இன்னும் ஐக்கியமாக அது இன்னும் உறுதிப்படுத்துறதுக்கு என்னென்ன ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸு உங்கள் பார்வையில் நீங்கள் கொடுக்க முடியும்? ஏன்னா நிறைய ஊழியக்காரங்களுக்கு வந்து சண்டே சபையை மெயின்டைன் பண்ணால் போகிறோம், வாரத்தில் ஒரு பைபிள் ஸ்டடி வச்சா போகிறோம், கிறிஸ்மஸ் டைமில் நியூ இயர் டைமில் ஏழைகளுக்கு கொடுத்தா போகிறோம். பட் அவங்க தனியாக தேவனோடு இருக்கிற ஐக்கியத்துக்கு முக்கியம் கொடுத்ததுக்கு அதாவது இந்த வழக்கத்தின்படியான லைஃப் இருக்கிற தனிப்பட்ட ஒரு விசுவாசியாக இருந்தாலும், சீஷனாக இருந்தாலும், ஊழியராக இருந்தாலும் வழக்கத்தின்படியான லைஃப். காலையிலும்னா ஒரு பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஒரு தோத்திரம் சொல்லணும், அது மாதிரி. அப்புறம் வேலைக்கு போகிறோம், போன ஜெபம், வந்தால் ஜெபம், ஓகே அவ்வளோதான் அப்படின்னா அது நார்மல் லைஃப். ஊழியக்காரங்களும் அதே மாதிரி ஆகிடுறாங்க. நார்மலாக பைபிள் வாசிக்க ஜெபிக்கிறது, சண்டே சர்வீஸ்னால் ஒரு 2 பாட்டு, ஒர்ஷிப் டீம் நடத்துவாங்க. அப்புறம் வந்து ஒரு பைபிள் வாசிப்பு, ஒரு காணிக்கை, ஒரு செய்தி கொடுக்கணும் ஒவ்வொரு தலைப்பில். அப்படியே வழக்கமாக அப்படியே போயிடுறதுன்னு இப்படியே போய் கொண்டு இருந்தால் எக்ஸ்ட்ராடினரியாக நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்போ ஆண்டோடைய பாத்திரம் உட்காரணும். இப்போ வந்து திறப்பின் ஜெபம் எவ்ரி மந்த்து நடக்குது. வழக்கமாக 1 hour நம்ம ஒர்ஷிப், அது வழக்கமான ஒரு காரியம் இருக்குது. அது டிசிப்ளின் நமக்கு சர்ச்சிலேயும் தேவை தான். 1 hour நல்ல பாட்டு ஒர்ஷிப்பு, அடுத்த 1 hour தேசத்துக்காக எழுப்பலுக்காக ஜெபம், அப்புறம் சாட்சி, அப்புறம் செய்தி, அப்புறம் ப்ரேயர், அப்படிலாம் இருக்கும். ஆனால் வந்து நான் வந்து ஒவ்வொரு திறப்பின் ஜெப சமயம் 40 இயர்ஸ்க்கு மேலே திறப்பின் ஜெபம் நடக்குது. நான் காலையில் காத்திருந்து இன்னைக்கு திறப்பின் ஜெபத்தில் என்ன செய்யணும் ஆண்டு விட்டு காதுக்கு ஜெபம் பண்ணி கேட்குறாரு. இன்றைக்கி ஒவ்வொரு முறையும் கேட்பேன், இன்றைக்கி என்ன செய்யணும். இன்றைக்கி ஒரு மீட்டிங் போனாலும் நான் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட, இன்றைக்கி என்ன செய்யணும், முதல்ல என்ன செய்யணும் நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே. அப்போ நீ முதல்ல இதை சொல்லு, அதை செய், எப்படி இதை நடத்துவார். இப்போது 2-3 மாதத்துக்கு முன்னால் திடீர் ஆண்டு சொன்னார், நீ இன்னைக்கு பாட்டு வருஷம் முடிஞ்ச உடனே நம்ம வந்து எழுப்பல் ஜெபம் பண்ணோம் தேசத்துக்காக. நான் முதல்ல டெலிவரன்ஸுக்கு ஜெபம் பண்ண மக்களுக்கு. நிறைய பேர் வந்து அடிமைப்பட்டு வர்றாங்க, அவங்களுடைய டெலிவரன்ஸுக்கு ஜெபம் பண்ணேன். அவங்க டெலிவரன்ஸ் ஆனால் தான் அவங்க ஜெபிக்க முடியும். அவங்களே அடிமைத்தனத்தில் இருக்கும்போது எப்படி தேசத்துக்கு ஜெபிப்பாங்க? டெலிவரன்ஸ் ஜெபம் பண்ணினார். சரி ஆண்டவரே அப்படின்னு பண்ணோன்னே 1 hour டெலிவரன்ஸ் ப்ரேயர். பாவத்திலேருந்து விடுதலை பெற நிறைய பேர் வந்து ஒப்பு கொடுத்து நிறைய பேர் டெலிவரன்ஸ். அப்புறம் பிசாசு கட்டுகளில் இருந்து, பயத்தின் ஆவிலிருந்து 1 by 1 பெரிய டெலிவரி, அதில் விடுதலை பெற்றவங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் தேசத்துக்கு ஆச்சப்போம். அப்போது ப்ரோக்ராம் ஆண்டவர் தரணும். நம்ம ஒரு ப்ரோக்ராம் போட்டு வழக்கத்தின்படி வச்சுருக்கோம்ல, வழக்கமாக தானே அப்படி செய்வோன்னாலே ஆண்டவர் அங்கே முழுமையாக கிரியை செய்ய முடியாது. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் கேட்டு என்ன செய்யணும் அதான் கேட்டேன். இப்போ வந்து இப்போ சபை நடத்துகிறவங்க ஆரம்பத்தில் ஆரம்ப ஜெபம், அப்புறம் பாட்டு, அப்புறம் காணிக்கை, அப்புறம் வந்து செய்தி. இது எங்கே இருக்குது? பைபிள் எங்கேயாவது இருக்கா? ஒரு ஆராதனை இப்படி தான் நடத்தணும்னு எதாவது இருக்கா சர்ச்சில்? எங்கேயோ ஒரு அது தப்பு இல்லை. இந்த டிசிப்ளின் அவசியம். ஒரு இந்த ஒழுங்கு சபைன்னா ஒழுங்கு வேணும். ஆனால் எங்கேருந்து வந்துச்சு தெரியாது. யாரோ ஒருத்தர் நடத்தினாங்க, அதை பார்த்து நம்ம எல்லாம் பின்பற்றுக்கிறோம். ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் பாட்டு அவசியம், காணிக்கை அவசியம், எல்லாமே தேவை. ஆண்டவர்கிட்ட போய் இன்றைக்கி அதை எப்படி நடத்தணும் அப்படின்னு கற்றுட்டு கேட்டால் டிஃப்ரெண்ட்டாக சொல்லி கொடுப்பார். அப்போ தான் மிராக்கிள்ஸ் நடக்கும், அப்போ தான் ஹீலிங் நடக்கும்,
அப்போ தான் டெலிவரன்ஸ் நடக்கும். நீங்கள் வழக்கமாக செய்யணும், நீ தான் வழக்கமாக செய்வேல செய் அப்படின்ட்டு ஆண்டவர் அமைதியாக கவனிச்சு ஜெபிச்சு ஆசீர்வச்சிட்டு போய்கிட்டே இருப்பார். நீங்கள் வந்து இன்டிமெசியாக ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு காத்திருந்து ஜெபிக்கணும். ஆண்டோடைய பாத்தில் வெயிட்டிங் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்டு இந்த ஆராதனையில் என்ன செய்யணும், எது பேசணும், எது அப்படின்னு கேட்கணும். அப்போ ஆண்டவர் வந்து பேசி நடத்துவார். ஸோ இன்டிமெசிக்கும் டைம் அலோகேஷன்ஸுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு. ஆவியானுடைய நடத்துதல் அதுக்குள்ளே வந்துடணும். பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலுக்குள்ளே தெய்வ பிள்ளைகள் வந்துடணும். ஒரு ஊழியக்காரன் வந்துடணும். அந்த கமிட்மெண்ட் வரணும். ஆமாம், நம்மளோட ஒப்பு கொடுக்கறது. இப்போ இது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நீங்கள் அட்ரஸ் பண்ணிருக்கீங்க. இப்போது நம்ம மேலே இருக்கிற அதிகாரத்துக்கு யாராவது அதை நோட்டீஸ் பண்ண முடியுமா, மற்றவங்க பார்க்க முடியுமா? ஏன்னா நம்ம அந்த சன்ஸ் ஆஃப் ஸ்கேவா ஆக்ஸ் 19 பார்த்தோம்னா இயேசு எனக்கு தெரியும், பவுல் எனக்கு தெரியும், நீ யாருன்னு கேட்குறான். அப்போது சாத்தானு கூட நம்ம மேலே இருக்கிற அதிகாரத்தை, நம்ம மேலே இருக்கிற அனாயிண்டிங், தேவன் நமக்கு அனாயிண்டிங் கொடுத்து அதிகாரம் கொடுத்துருக்கிறது பிசாசுக்கு நல்லா தெரியும். அவங்கள ஈஸியாக அவன் டச் பண்ண மாட்டான், எல்லாம் தெரியும். நான் வந்து பல வருஷத்துக்கு முன்னால் நாகர்கோயிலில் மீட்டிங்கில் இருக்கும்போது, அப்போ நாங்கள் ஒரு வீட்டில் தங்கியிருந்தோம். நான் என் ஒய்ஃப் அங்கே தங்கியிருந்தோம். மீட்டிங் இருக்கிறோம். ஒரு நாள் கூட்டம் முடிச்சுட்டு 3ஆம் நாள் கூட்டம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டு, சாப்பிட்டு படுக்க போகுது 11:30 12 ஆயிட்டு. ரொம்ப டயர்டு, உடனே தூங்கிட்டோம். திடீர்னு எனக்கு ஆவியில் ஒரு விழிப்பு வந்தது. ஆவியில் விழிப்பு வந்தோடனே கண்ணு மூடி இருக்குது, ஆவிக்குறி கண் திறக்குது. பார்த்தா ஒரு பெண் ஆவி வந்து நிற்கிது, தலைவரி கோலத்தோடு ஒரு ஆவி வந்து நிற்கிது. அப்படியே நான் படுத்து தூங்கிட்டு இருக்கேன், மனைவி பக்கத்து தூங்கிட்டு இருக்கிறா. என்னை கண்ணை நான் ஓப்பன் பண்ணல, என்னோட ஸ்பிரிச்சுவல் ஐ ஓப்பன் ஆகுது. ஆவியானவர் வந்து திறந்து காமிக்கிற ஒரு ஆவி வந்து நிற்கிது. அது வந்து என்னை தாக்குறதுக்கு வந்திருக்குது. அது அப்போ எனக்கு நான் டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் ஆவியானவர் வெளிப்படுத்தி சொல்கிறாரு, இதை தொன்னை தாக்குறதுக்கு அந்த ஆவி அனுப்பிட்டுருக்காங்கன்னு. நான் சொல்கிறேன், டெவில் யூ கேன் நாட் டச் மீ, யூ நோ ஐ ஆம் அனாயிண்டட் பை த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொன்னோடனே தெரியுங்குது. அது தெரியும். அதனால் அவன் அனுப்பிவிட்டான்னு பக்கத்தில் ஒருத்தர் தொட முடியாது, டச் பண்ண முடியாது. அனாயிண்டிங் இருக்குல்ல, அதுக்கு தெரியும் நல்லா. அதுவே சொல்லுது, நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ என்னை தொட முடியாது இல்லைன்னா எனக்கு தெரியுங்குது. அதுக்கு தெரியும் நல்ல ஆவிக்கு. எனக்கு அந்த நல்ல அனுபவங்கள். அப்போ பிசாசுக்கு நல்லா தெரியும் யார் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கா, யாருக்கு அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு நல்லா தெரியும். அதனால் பிசாசு வந்து அந்த மாதிரி ஆகிட்டு அவ்வளோ தூரம் இது பண்ண மாட்டான், அவங்களுக்கு தெரியும் நல்லா. அதனால் நமக்கு மேலே இருக்கிற அனாயிண்டிங்கும் தேவன் கொடுத்த அதிகாரமும் எதிராளிக்கு நல்லாவே தெரியும். அதை நம்ம புரிந்து கொள்ளணும், தெரியும். எனக்கு அங்கிள் தினகரன் சொன்ன ஒரு சாட்சி ஞாபகம் வருது. அவர் கல்கட்டாலேருந்து யாரோ ஒரு ஃபேமிலி இந்தியா மெட்ராஸ் வந்து அந்த பொண்ணுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு. அந்த பிசாசு கல்கட்டாவிலேருந்து இவங்க வராங்க. அவங்களுக்கு தினகரன் ஒரு ஆள் மெட்ராஸில் இருக்கார். அவர் ஜெபம் பண்ணால் நான் போயிடுவேன்னு பேயே சொல்லியிருக்கேன். இவங்க தினகரன் இவங்களுக்கு தெரியாது. எப்படியோ சென்னை ஸ்டேஷனில் வந்த பிறகு தினகரன் எங்கே இருக்கான்னு தேடி பிடிச்சி க்ரீன்வேஸ் போகிறாங்க. அவருக்கு சாயந்தரம் 5 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சு போகிறாரு. அப்போ அந்த கஸ்டமர்ஸானுக்கு வாட்ச்மேன் உள்ளே விட மாட்டேன்றான். சரி விடுப்பான்னு சொல்லி பார்க்குறாரு. அந்த கண்ணாடி திறந்துட்டு என்ன வேணும்னு கேட்குறாரு. கொஞ்சம் நெஞ்சம் ஹிந்தியில் பேசி, இந்த மாதிரி எங்கள் பிசாசு சொல்லிச்சு, நீங்கள் ஜெபம் பண்ண தான் என் பொண்ணு மேலே இருக்கிற பேய் ஓடும் அப்படின்னுச்சு. அவர் எல்லாருக்கும் என்ன தெரியும்னு நினச்சேன், பிசாசுக்கு என்ன தெரியுதா? ஸோ பிசாசுக்கு வந்து நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் தெரியும், கண்டிப்பாக தெரியும் இல்லையா? அப்போ அதே மாதிரி லெஸ்ட் சமரால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. லெஸ்ட் சமரால் அவர் நல்ல பெரிய ஒரு தேவ மனுஷன். ஒரு மெர்சி ஷிப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, சுவிசேஷன் சொல்லுவார். அவர் ஃபிலிப்பைனில் இருந்தப்போ 3 நாள் கூட்டத்தில் அவர் நிறைய அபிஷேகம், நிறைய அற்புதங்கள் அடையாளம் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் டயர்டான மாதிரி அவர் 3ஆவது நாள் ரொம்ப டயர்டாகி நைட்டு தூங்குறாரு 10 மணிக்கு. 10 மணிக்கு தூங்கும்போது அவருடைய பெட்டு வந்து யாரோ மேலே சீலிங் கொண்டு வரைக்கும் போயிட்டு தொப்புன்னு கீழே போடுது. அப்போ ஒரு தடவை பார்த்தா 2 படுத்தாரு, சாத்தானோட வேலை அப்படின்னு இப்படி பார்த்தா அந்த பலகனி வாசலில் 2 கண்ணு தெரியுதான். போ நாயே போ, என்னை தொட முடியாதுன்னு இப்படி தூங்கிட்டாரான்.
அப்போ அந்த பேய்களை துரத்துகிற அதிகாரம், பிசாசுகளை கட்டுகிற அபிஷேகம், இதுக்கு ஒரு ஊழியக்காரன் பயப்படக்கூடாது இல்லையா? இல்லை, அந்த அனாயிண்டிங் இருந்தாலே பிசாசுக்கு இந்த பயம் இருக்காது. எப்போ பயம் வரும்னா, ஆண்டவருக்கு நமக்குள்ள தொடர்பு சரியில்லைன்னா பயம் வந்துடும். அவங்க அபிஷேகம் பெற்றிருந்தாலும் சில ஊழியர்கள் பயப்பட காரணம், ஆண்டவருக்கு இவங்களுக்குள்ள இன்டிமெசியில் ஏதோ சம்திங் ராங் இருந்ததுன்னா இவங்களுக்குள்ள பிசாசுக்கு தெரியும், இவங்களுக்கு நல்லா தெரியும், பயம் வந்துடும். நம்ம ஆண்டவரோட ஃபெலோஷிப் கரெக்டாக வச்சுருக்குறோம், அவரோட நீ காலையில் ஜெபம் பண்ண பேசணும்னா நமக்கு அந்த பயம் வராது, அந்த தைரியம் இருக்கும். அதனால தான் இந்த 3 முக்கிய அவசியம். அதாவது தேவனுக்கு கீழ்ப்படியணும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், அதுக்கு தேவனோட உள்ள இன்டிமெசி பழக்கம், அனுதினம் நம்முடைய லைஃப் ஸ்டைல் வந்து ஆண்டவரோடு இருக்கிற அந்த பழக்கத்துக்குள்ளே இருக்கணும். இதில் பிசாசை துரத்துறதுக்கு அதிகாரம் தான் கொடுக்குறார். பிசாசை துரத்துகிற வரம்னு இல்லை, வரம் என்பது ஆவிகளை பகுத்தறிகிற வரம். இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் தான் எனக்கு ரொம்ப அவசியம். அந்த வரம் நம்ம இருந்தாலே பிசாசு பயந்துருவான். இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் யாருக்கு இருக்கிறோ அவங்க சொன்னால் அவன் ஓடித்தான் ஆகணும். அவங்களுக்கு அந்த கிருபை, அந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம், இது என்ன ஆவி, எங்கேருந்து வந்துச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியக்காரங்களும் அந்த 9 வரங்களை நாடி வாஞ்சித்து ஜெபிக்கணும் கட்டாயம். எல்லாருக்கும் இந்த வரம் எல்லாருக்கும் உரியது. முக்கியமாக இந்த கடைசி காலத்தில் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் எல்லாருக்கும் அவசியம். ஏன்னா இது கடைசி காலம் அந்திகிறிஸ்துவின் ஆவி வெளிப்படும். கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகம், கள்ள ஊழியர்கள், கள்ள ஆராதனை எல்லாம் இன்றைக்கி வாட்ஸ்அப்லாம் வருது இல்லை. எல்லாருமே கர்த்தருடைய ஊழியக்காரங்க கிடையாது. அவங்க சுயநலத்துக்காக இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி புரட்டுகிறவங்க. அது என்ன ஆவின்னு கண்டுபிடிக்காம நிறைய பேர் மாட்டிக்கொள்ளுவாங்க. அதனால தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களே வஞ்சிப்பான் அப்படின்னு பைபிள் ஆண்டவர் சொல்கிறார்ல. அப்போ இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரை எல்லாரும் பெற்று இருக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணி கேட்டு ஆண்டோடத்தில் பெற்று கவனமாக இருக்கணும். இப்போ இந்த எல்லா அதிகாரம்லாம் கொடுத்துருக்கு. இந்த பர்பஸ் ஆஃப் அத்தாரிட்டி, இந்த பர்பஸ் ஆஃப் அத்தாரிட்டிக்கு எதுக்காக இந்த அதிகாரம் கொடுக்கப்படுது? அதன் எண்டு ரிசல்ட் என்ன? அதிகாரம் கொடுத்துருக்கு சரி, அது அதனுடைய எண்ட் ரிசல்ட், கடைசி கதையின் மைய கருத்து என்ன அப்படின்னா நம்ம எதை பார்க்கணும்? அதாவது ஜனங்கள் இன்றைக்கி ரொம்ப பாவம், கட்டுண்ட மக்களை விடுதலையாக்க இயேசு கிறிஸ்து அவருடைய வந்த நோக்கத்தை சொல்கிறார் பாருங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், லூக்கா 4:18, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். எதுக்கு? தரித்திரருக்கு சுவிசேஷம். முதல்ல தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். 2வது இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, குருடர்களுக்கு பார்வை பிரசித்தப்படுத்த, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். பார்த்தீங்களா இது? அப்போ இதான் ஊழியம். அப்போ கட்டுண்ட மக்களை விடுதலை ஆக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் தேவை. அதனால தான் நான் சொல்ல போய் பிசாசை துரத்துங்க அப்படின்னா, பிசாசினால் பாதிக்கப்பட்டவங்க தான் இன்றைக்கி நிறையா. நீங்கள் திறப்பின் ஜெபத்தில் பார்த்தால எத்தனை பேர் மந்திரத்தினால, பில்லி சூன்யத்தினால, பயத்தின் ஆவியினால, அதாவது பழி வாங்குறது, கொலை பண்ணுற ஒரு ஏவுதெல்லாம் வந்துச்சு. அன்றைக்கி நின்னாங்கல்ல, கொலை பண்ணுன்னு தோணுது, கத்தி ஒன்று எடுத்து வச்சுக்கன்னு சொல்லுது, உள்ளத்துக்குள்ளே பேசுது. அப்போ என்ன மாதிரி ஆவிலாம் கிரியை செய்யுது. அப்போ இதை கண்டுபிடிச்சி இதுலேருந்து மக்களை விடுதலையாக்கிறதுக்கு தானே ஊழியம். கண்டிப்பாக. அப்போ எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்க பாருங்கள். இன்றைக்கி வந்தாங்கல்ல எவ்வளோ பேர் கொலை பெண்கள் வந்து நிற்காங்களே, கொலை செய்கிற ஏவுதலோடு இருக்கீங்க வாங்கன்னா பெண்கள் வந்து நிற்காங்க. கொலை பண்ணோன்னு ஏவுதல் வருது, உள்ளத்தில் பிசாசு பேசுது, கத்தி வச்சுக்க, தடி வச்சுக்க, ஆளை அடி கொல்லுன்றது. அப்போ இன்றைக்கி நிறைய காரியம் இது நடக்குது இல்லை. அப்போ அந்த ஆவியிலேருந்து மக்கள் விடுதலை அடையணும்ல. அப்போ யார் மூலமாக? அதுக்கு தான் ஆண்டவர் ஆள் தேடுறாரு. அப்போ வந்து அது கடினமான ஊழியம். ஆனால் அதுக்கு தங்களை அர்ப்பணித்து நிற்கணும்ல. இப்போ சுவிசேஷன்னு வரும்போது இது வந்து நீங்கள் ஏசாயா 61 அதிகாரத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது இயேசுவை பற்றி. இதுதான் ஆண்டவர் நிறைவேற்றார். இதில் வந்து சுவிசேஷத்தின் 7 விதமான முகம் அப்படின்னு பேசினார் பிரதர் வின்சென்ட் செல்வகுமார் மூலம்.
நான் இதை வச்சு ரொம்ப யோசனைக்கு தியானித்து இதை பற்றி எழுதிட்டுனா அதில் இருக்குது 7 காரியம் இருக்குது. சுவிசேஷன்னா சும்மா இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறதில்ல. முழுமையான சுவிசேஷம் பாருங்கள். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரை அபிஷேகம் பண்ணினார்னா இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டணும். காயம் கட்டுறது ஒரு முக்கியமான ஒரு ஊழியம். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கோரணும். விடுதலை கட்டுண்டு கிடக்கிற மக்கள் விடுதலை ஆக்கப்படணும். அப்புறம் கட்டுண்டவர்களுக்கு கட்டு அவிழ்த்தல். சிறைப்பட்டவங்க விடுதலை ஆகிறது வேற, கட்டு அவிழ்க்கிறது வேற. அது ஒன்று. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் தேவனுடைய நீதியை சரி கட்ட நாள். அப்போ இயேசுடைய 1000 வருஷ அரசாட்சி, அவர் நீதியை அரசாளுவார், அந்த செய்தி சொல்லப்படணும். அப்புறம் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல். ஆறுதல் இல்லாமல் எத்தனை பேர் ஆறுதல். சீயோனில் துயரப்பட்டவளை சீர்படுத்துவது. இது சபைக்குள்ள இருக்கிறாங்க, சீர்கெட்டு இருக்காங்களா, அவளை சீர்படுத்தணும். அப்போ இவ்வளோ ஊழியருக்கு 7 காரியம் இருக்குது. இதுதான் இயேசு கிறிஸ்து செய்தார் அப்போ அதுக்கு அதிகாரம் வேணும் இல்லை, கட்டுண்ட மக்களை விடுதலையாக்குறதுக்கு. அப்போ அதிகாரம் ஆண்டவர் எதுக்கு தர்றாருன்னா, வியாதியஸ்தரை குணமாக்குங்க, பிசாசை துரத்தி விடுதலை கொடுங்க மக்களுக்கு. அதுக்கு தான் ஆண்டவர் இந்த அதிகாரம் தர்றார். அது சுயநலமாக பயன்படுத்தக்கூடாது, சுய பெருமைக்கு பயன்படுத்தக்கூடாது, சுய லாபத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. இதில் தான் நம்ம நிறைய சோதனை வரும். ஏன்னா இப்போ நான் என்னை விடுதலை ஊழியத்துக்கு ஆண்டு அழைச்சி வியாதியஸ்தரை சுகமாக்க, பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை கொடுக்க என்னை அபிஷேகம் பண்ணி தெரிந்து கொண்ட போது பிகினிங்கில் நான் ஆண்டு விட்டு அதுக்காக ஜெபம் பண்ணது 2 காரியம். ஒன்று உம்முடைய மகிமையை நான் தொற்றக்கூடாது. ஏன்னா இந்த விடுதலை ஊழியம் ஜனங்களை சுகமடிக்கிற அதிகாரம் இருந்தாலே முதல்ல வர்றது தேவனை என்ன அந்த வந்துடும் பெருமை. நான் பெருமை. அப்போ மகிமை கர்த்தருக்கு தான் போகணும். அவர் தான் சுகமாக்கினார், அவர் தான் விடுதலை கொடுத்தார். இதில் கவனமாக இருக்க மகிமை. 2வது கோல்டு. டோன்ட் டச் த க்ளோரி அண்ட் கோல்டு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. பணம் அப்புறம் பெருமை, அது மகிமையும் தொடக்கூடாது, பணத்தை. என்ன சுகம் பெற்றோன்னு நிறைய காணிக்க வரும். இதில் தான் திசை திருப்புறார். நான் ஒரு முறை மெட்ராஸ் ஊழித்து போயிருக்கேன். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தையோடு ஓடி வர்றாங்க. மீட்டிங் முடிச்சுட்டு வர்றேன். இந்த குழந்தைகள் உங்கள் ஜெபத்தினால தான் உயிரோக்க இருக்குது பிரதர், நீங்கள் ஜெபிச்சு தான் அந்த குழந்தை உயிரோட்டுக்கு நாங்கள் பொருத்தனை பண்ணோன்னே ஒரு காணிக்கைன்னு கொடுத்தா. அது துணியில் கட்டி இருக்குது. துணியில் கட்டி அப்படி தர்றாங்க. அது கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க. ஒரு ஆள் கொடுத்துருந்தா வாங்கிக்கிறது. என்னதுன்னு கேட்டேன். நாங்கள் ஜுவல் ஆண்டோர் ஊழியத்து கொடுக்கணும் பொருத்தனை பண்ணியிருந்தோன்னு கொடுக்காங்க. அது இருக்கும், ஒரு 1/4 கிலோ இருக்கும். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து கொடுக்குறாங்க. அதுக்குள்ள காப்பு இருக்குது, செயின் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ என் கையில் கொடுக்குறாங்க. அப்போ என்ன சோதனை வரும்? இது யாருக்கு? அந்த நகை யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு. நான் கொண்டு ஆஃபீஸில் மேனேஜர் கையில் கொடுத்து ஒப்படைச்சேன். நான் காணி கொடுத்துருக்காங்க, அதை நோட்டில் எழுதி வச்சுக்கிடுவாங்க, கோல்டு காணிக்கன்னு. இப்போ இதுதான் வரும். உங்கள் மூலமாக அற்புதம் அடைஞ்சு சுகமானோடனே காணிக்கை தாராளமாக கொடுப்பாங்க. நான் அந்த காணிக்கைக்காக இந்த ஊழியத்தில் இறங்கினேன்னா முடிஞ்சது கதை. காணிக்கைக்காக அதிகாரத்தை பயன்படுத்த ஆரம்பித்தேன்னா அவ்வளோதான். பிசாசுக்கு நல்லா தெரிஞ்சிடும், உடனே அட்டாக் பண்ணிடுவோம். அப்போ பணத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடாது, மகிமைக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. மகிமை கர்த்தருக்கு தான். நான் இல்லை, கர்த்தர் தான் சுகமாக்கினார். நான் இல்லை, கர்த்தர் தான் அற்புதம் செய்தார். அவருக்கு தான் மகிமை கொடுக்கணும். அதே மாதிரி காணிக்கை அந்த சுகமாக்குற ஊழியத்துக்கு தான் நிறைய காணிக்கை வரும். இதை பார்த்தா நிறைய பேர் பொறாமையில் என்னென்ன பேசுகிறது வேறு. அந்த காணிக்கை மோகன்லாஸுக்குரிய இல்லை, கர்த்தருக்குரியது. அதில் நம்ம கவனமாக இருந்துட்டா, நம்ம பிகினிங்லேருந்து இந்த கவனமாக இருந்தேன். அதனால தான் எல்லாத்தையும் கொண்டு மேனேஜர், அதுக்குன்னு எங்கள் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி அந்த பணத்தை ஊழியத்துக்கு பயன்படுத்துகிற அப்படின்னு பார்த்துக்கிடுவாங்க. ஸோ நீங்கள் வெளியூரோ இல்லை உள்ளூர்லேயோ வெளிநாடுக்கு போனால் கூட காணிக்கை கொடுக்குறது ஊழியத்துக்குன்னு காணி கொடுத்தாங்கன்னா அது ஊழியத்துக்கு தான். இது மிஷினரி ஊழியத்துக்கு, எந்த ஊழியத்துக்குன்னு கொடுத்தா எனக்கு தான். நான் பிரசங்கம் பண்ணி எனக்குன்னு காணிக்க வந்தால் மட்டும்தான் எனக்கு உரியது. ஆனால் கோல்டோ பொருளோ இந்த மாதிரி வந்தால் எல்லாம் கொண்டு ஆஃபீஸில் ஒப்படைச்சி அவங்க கணக்கில் எழுதிடுவாங்க. அதை சேல் பண்ணி ஊழியத்துக்கு பயன்படுத்திடுவாங்க. நான் தொடர்றதில்லை அது. ஸோ இந்த அத்தாரிட்டி ஒரு லெவலில் இருந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு என்னென்ன யுக்திகள் நம்ம கையாளணும்? ஒரு பர்சனல் கேரக்டர், ஒரு குணாதிசயம், காட்லி கேரக்டர் ஒரு ஆளுக்கு என்னென்ன ஏரியாவில் சோதனை வரும்? நீங்கள் விதவிதமான சோதனை வரும் இல்லையா? தாட் லைஃப்பில் வரலாம், விதவிதமான சோதனை வரும். ஸோ நீங்கள் என்னென்ன மாதிரி நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க, இப்படி ஓவர் கம் பண்ணீங்க,
உங்கள் பர்சனல் லைஃப்பில் இருந்து சொன்னால் நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆண்டவர் இந்த அதிகாரம் நம்ம கொடுக்கறது எடுத்த உடனே பெரிய காரியம் நடக்காது. முதல்ல சின்னதாக ஒரு மிராக்கிள்ஸ் ஆண்டு செய்ய வச்சு நம்முடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சோதித்து பார்ப்பார். நம்ம எதில் நம்முடைய இருதயம் போகுது, மோட்டிவ் என்ன, எதில் கவனம் செலுத்துகிறோம். நான் சொன்ன பாருங்க, பெருமை, அது ஜனங்க என்ன பார்க்கணும், ஜனங்கள்கிட்ட அந்த இந்த தாட்டில் இந்த போராட்டம் வரும், நம்ம அதை மேற்கொள்ளணும். பிசாசு பார்த்தியா நீ கை வச்சோன்னு எல்லாம் விழுது பாருதுன்னு. இல்லை, எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த இந்த பிகினிங் ஊழியத்தின் ஆரம்ப காலம் 80களின் ஆரம்பம். ஒரு முழுரஜம் போயிருக்கேன். ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறார். அவர் மெசேஜ் கொடுத்து ப்ரேயர் நடத்துகிறாங்க. அப்போ ஓகே, கடைசி ப்ரேயர் நடக்குது, முடிய போகுது. அவங்க ஒர்க் பண்ண வேலை கொண்டு போகணும். முடித்தோடனே 5 மணிக்கு முடிஞ்சிடும். அவங்களுக்கு 5:30க்குன்னு பஸ்ஸு. நான் உடனே போகணும். உடனே அங்கே கடைசி ப்ரேயர் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நான் உடனே போகணும், நான் பஸ்ஸுக்கு அவசரமாக போகிறேன்னு சொன்னேன். சரின்னு அவனுக்கு வெளியே கூட வரேன். உள்ளுக்குள்ளே ஜனங்க ஆயிரக்கணக்கு உட்காந்துருக்காங்க. ப்ரேயர் ஃபைனல் ப்ரேயர் நடக்குது, முடிய போகுது. இந்த ஊழியக்காரர் வந்தவுடனே வரிசையாக ஒரு 4-5 பேர் முழங்கால் போட்டாங்க. வாலி பிள்ளைகள், சில பெரியவங்களும் முழங்கால் போட்டாங்க. இப்படி கை வைக்க பொத்துன்னு விழுந்துட்டாங்க. அவர் கை வச்சுதான் சரி பொத்துன்னு எல்லாம் கீழே விழுந்துட்டாங்க, மயங்கி கிடக்குறாங்க. அவர் சொல்கிறாங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டுங்க, நான் போகிறேன், நான் அது பஸ்ஸுக்கு போனேன் அர்ஜென்ட்டான்றார். எனக்கு பயம், எனக்கு அதில் பழக்கம் இல்லை. அப்போ தான் ஆரம்பம். ஒன்று எனக்கு ஆச்சரியம், என்னடா அது கை வச்சோன்னு எல்லாம் பொத்துன்னு விழுறாங்க. இதெல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னால் பார்த்து இப்போ நிறைய பார்க்குறோம். பார்த்தோன்னே இப்போ கை வச்சோன்னு பொத்துன்னு விழுறாங்கன்னு அது ஒரு அட்ராக்ஷன். ஊழியத்தில் வந்தோடனே ஒரு இருக்கத்தானே செய்யும். இப்போ எனக்கு என்ன பயன்னா, ஜெபம் முடிச்சுட்டு எனக்கு என்ன தோணுது, இந்த வாலி பிள்ளைகள் 3 பெரிய ஆளும் படுத்துருக்குது. இவங்க அந்த ஜெபம் முடிச்சுட்டு வரும்போது இதுங்க விழுந்து கிடந்து அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ பிசாசு பிடிச்சிருக்கு, இது கிராமத்தில் ஊரில் சொன்னால் அந்த பிள்ளையோட எதிர்காலம் பாதிக்குமே. எனக்கு அந்த பயம். நான் என்ன சொல்ல, ஆண்டு எனக்கு கை வைக்கிறதுக்கும் பயம். ஆரம்ப காலம் ஆண்டவரை எழுப்பி விட்டுருங்க, ஆண்டவரை எழுப்பி விட்டுருங்க அப்படி ஜெபம் பண்ணேன். ஏன்னா அவங்க பார்த்தாங்கன்னா வாலி பிள்ளைங்க, இதுக்கு பிசாசு பிடிச்சிருந்தா வச்சு கிராமத்தில் முடிஞ்சது, அதுக்கு அதனுடைய லைஃபே போயிடும். எல்லாம் கல்யாணத்துக்கெல்லாம் அந்த பிள்ளை பிசாசு பிடிச்ச பிள்ளைங்க விழுந்து கிடஞ்சுன்னு சொல்லிடுவாங்களே. எனக்கு மைண்டில் அது வருது. அதனால் ஆண்டவரை எழுப்பிடுங்க ஜெபம் பண்ணி அதுக்கு ஆட்கள் வர்றதுக்குள்ளே கொஞ்சொன்னா எழுப்பி போயிட்டாங்க. ஆனால் எனக்குள்ள அட்ராக்ஷன் என்னென்னா, என்னடா கை வச்சோன்னு பொத்துன்னு விழுறாங்களே அப்படின்னு. பவர் அது இப்போ அந்த மாதிரி பவர் வேணும் அப்படின்னு. இப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி பிகினிங் என் ஊழியத்தின் ஆரம்பம் 40-42 வருஷம் இருக்கும். மனசில் அந்த ஆசையில் இருக்குது, ஒரு சோதனை, ஒரு ஆசை இருக்குது. அப்போ அது மாதிரி நடக்கணும், இது மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு. நான் மாஞ்சோலை எஸ்டேட்டில் ஒரு எஸ்டேட் இருக்குது, அங்கே ஊழியத்துக்கு போயிருந்தேன். நைட்டில் மீட்டிங், எல்லாம் இந்த எஸ்டேட் மக்கள்லாம் வந்திருந்தாங்க. கூட்டு நல்லா ஃபுல் க்ரௌடு, சர்ச்சு ஃபுல்லாக குளிரான இடம், அது எஸ்டேட் பகுதி. மீட்டிங் முடிஞ்சிட்டு ப்ரேயர்லாம் முடிஞ்சிட்டு நான் அந்த தனியாக ரூம் உண்டு ஐரோள், அந்த ரூமில் உட்காந்துட்டேன். அப்போ ஐரோள் ரெவரண்ட் ரெவரண்ட் சொன்னாங்க, ஒரு கொஞ்சம் பேர் ஜெபிக்கிறதுக்கு நிற்காங்க பிரதர், நீங்கள் ஜெபிச்சிடுறீங்களான்னாங்க. சரின்னு சொல்லிட்டு திருப்பி போனேன். ஒரு 10 பேர் முழங்கால் போட்டிருந்தாங்க. கை வச்சேன்னா பொத்துன்னு விழுறாங்க. இப்போ எனக்கு எப்படி இருக்கும், நம்ம அந்த ஆசை இருந்துச்சுல மைண்டில், பவர் நம்ம கையில் அந்த பவர் இருக்குது, அப்போ விழுறாங்கன்னு சொல்லி அப்போ கை வைக்க விழுறாங்க. இதை பார்த்துட்டு வெளியே போன ஆட்கள்லாம் திரும்பி வந்துட்டாங்க. 100 கணக்காக அவங்க முழங்கால் போட்டாங்க. போட்டதில் 90% பொத்துன்னு விழுறாங்க எல்லாம். அப்போ எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது, ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது, நம்மகிட்டே பவர் ஆண்டவர் தந்திருக்காருன்னு மாதிரி என்ன வருது. எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு ரூமுக்கு நான் தூங்க வரும்போது ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திர ஜெபம் பண்ணல. அப்போ ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். இத்தனை பேர் மேலே கை வச்ச, இத்தனை பேர் விழுந்தாங்க, எத்தனை பேர் டெலிவரன்ஸ் ஆனாங்க, எத்தனை பேர் விடுதலை பெற்றாங்கன்னு கேட்டார். ஆண்டவர் கேட்டார் இந்த கேள்வி. உடனே யோசித்து பார்த்தேன். எனக்கு நல்லா தெரிஞ்சுது, அதில் ஒரு 10 பேர் தான் டெலிவரன்ஸ், ஒரு 10 people தான் 100 கணக்கான பேர் விழுந்தாங்க, ஆனால் ஒரு 10 பேர் தான் டெலிவரன்ஸ் ஆனாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆண்டு ஒரு 10 பேர் டெலிவரன்ஸ் ஆகிருப்பாங்க. விழுறது முக்கியம் இல்லை, டெலிவரன்ஸ் தான் முக்கியம். உன் இறுதி அங்கே போகக்கூடாது. அதனால் பெருமைக்கல்ல என்னுடைய கிருபை வரும், ஜனங்கள் விடுதலை பெறதுக்கு தான் நான் உனக்கு அதிகாரம் தர்றேன். அன்னைக்கு ஒப்பு கொடுத்தேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவர், என் இறுதி அதில் போகக்கூடாது.
அப்போ அப்படிலாம் எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர். அப்போ அது முக்கியம் இல்லை, விழுறது முக்கியம் இல்லை, மக்கள் விடுதலை அடைகிறது தான் முக்கியம். நீ அதை பார்த்து அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகிடாத, மக்கள் விடுதலை அடைகின்ற பாரம் தான் உனக்கு இருக்கணும். அப்போ இதை கற்றுக் கொடுத்தார். அதுலேருந்து நான் ஜாக்கிரதை ஆகிட்டேன். அதே மாதிரி தான் நீ இந்த ஊழியம் செய்த காணிக்க நிறைய தருவாங்க. அற்புதம் பெற்றுட்டு விடுதலை ஆகிட்டு சுகம் உண்டாயிட்டுனா உனக்கு தருவாங்க. அந்த பணத்து மேலே அவங்க எதுவும் போகக்கூடாது. இத்தனை வருஷம் நான் வெளிநாடு ஊழியம் போகிறேன். இன்றைக்கு நான் வெளிநாட்டு ஊழியம் புறப்படும் போது, ஒவ்வொரு ஊழியத்துக்கு புறப்படும் போதும் ஆண்டவரே என்ன மைண்டில் மணியை குறித்த சிந்தை வரக்கூடாது. அவங்க என்ன காணிக்கை கொடுப்பாங்க, காணிக்கை தரும், இந்த எண்ணமே எனக்கு வரக்கூடாது. ஒவ்வொரு முறையும் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுட்டு போகிறதுனால நம்ம தப்புறோம். இல்லைன்னா பிசாசு நுழைஞ்சிரும் கேப்புக்குள்ளே. எப்பண்டா நீ பார்த்துக்கிட்டே இருப்பான்ல. கரெக்ட். அதனால் இதெல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இதில் நீ கவனமாறு, இந்த ஊழியன்னா இதில் கவனமாறுன்னு. அதனால்தான் நமக்கு மகிமே கர்த்தருக்கு செலுத்திடுறாரு. அதான் அவர் நான் ஆரம்ப காலத்தில் ஒருத்தர் சொன்னார், பிரதர் நீங்கள்லாம் இந்த ஹீலிங் மினிஸ்ட்ரியில் இருக்கீங்க, நீங்கள் ஜனங்களை ரொம்ப பார்க்கக்கூடாது, ஜெபம் எல்லாம் முடிஞ்சோன்னே ஓடிடணும் அப்படின்னாங்க. எதுக்குன்னு, அப்போ நீங்கள் ஜனங்க தேடணும், அவங்கள நீங்கள் பாட்டில் ரூமுக்கு போயிடணும். டிமாண்டு எனக்கு ஒரு யோசனை. அப்போ அதனால நிறைய பேர் ஓடிடுறாங்களோ அப்படின்னு எண்ணம். ஆண்டவர் சொன்னார், இந்த மக்களுக்காகத்தான் நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், இந்த மக்களுக்காகத்தான் இந்த கிருபை, மக்கள் விட்டு ஓடுறதுக்கு இல்லை, அந்த மக்களுக்கு உதவி செய். அப்போ மனிதன் கற்றுக்கொண்டு, மனிதன் மூலமாக கற்றுக்கொண்ட டேஞ்சர். அதனால தான் நான் மக்களோட மக்களாக இருக்கிறேன் பாருங்கள். அதிகமான மக்கள் ஜெபம் பண்ணுறது மக்களோட மக்களாக இருக்கிறதுனால நம்மளை போல் ஒருத்தர் அப்படின்னு நம்மளை ரொம்ப நேசித்து வர்றாங்க மக்கள்கிட்ட. அவங்களோட்டு ஒதுங்கி இருந்தாக்கே அதுக்கல்ல நமக்கு அழைப்பு. அப்போ தேவன் இயேசு கிறிஸ்து மக்களோடு தானே இருந்தார். பாவிகளின் சிநேகிதன்றாங்க, என்னடா இவங்களோட இருக்காருன்றாங்க, அவங்களோட தானே இருந்தார். அதையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆமாம். அதனால் ஓடி ஒளிகிறதுக்கல்ல ஒளிய மக்களுக்காக தான். அதனால் அந்த வர கிரியை செய்யணுமானா ஆண்டவர் என்ன சொல்கிறான்றது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு காரியத்துலேயும். ஆனால் அவர் கற்றுக் கொடுப்பார். நம்ம இருதயம் விலகாதபடி இயேசு என்ன சொல்கிறான்றதில் கவனமாக இருக்கணும். நான் ஒவ்வொரு கூட்டம் முடிச்சுட்டு போய் ஆண்டவரை நான் சரியாக செஞ்சேன்னா, ஏதாவது தவறு விட்டுருந்தா எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சிலது வெல்டன் மை சன்வார். சிலது இந்த காரியத்தில் நீ இதை செஞ்சிடக்கூடாது, இதை விட்டுறக்கூடாதுன்னு சில சமயம் சூழ்நிலை பார்த்துட்டு அவசரமாக சிலர் முடிச்சிருவேன். ஆண்டவர் சொன்னால் இன்னும் கொஞ்சம் நிதானமாக ஜெபிச்சிருந்தேன்னா இன்னும் நிறைய பேர் விடுதலை பெற்றிருப்பாங்க, நீ அவசரப்பட்டு இதை செஞ்சுட்ட அப்படின்னு கர்த்தர் சொல்லி தருவார். அப்போ நான் அதுக்காக ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு அழுது இருக்கிறேன், ஐயோ மிஸ்டேக் பண்ணிட்டேன், அப்போ எத்தனை மக்கள் விடுதலை பெற்றிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. அதனால தான் ஒவ்வொரு எங்கே கூட்டத்து போனாலும் ஜனங்களுக்கு ஜெபிக்காமல் நான் போகிற விரும்புகிறதில்லை. சில சமயம் ஏர்போர்ட்டுக்கு போகணும், அர்ஜெண்ட்டாக ட்ரெயினுக்கு போகணுன்னா என்னை கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ கூட ஒரு 10 பேருக்காக ஜெபிச்சுட்டு போனால் தான் எனக்கு திருப்தி. ஏன்னா அவங்களுக்காக தான் நம்மளை அழைச்சிருக்காரு. நம்ம இருதயம் அதில் கரெக்டாக இருந்தாலே ஆண்டவர் நம்மளை கனப்படுத்துவார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. மோட்டிவில் கை வைக்கணும், அப்புறம் இந்த பெருமையில் கை வைக்கணும், பணத்தில். ஸோ இது 3 ஏரியாவிலே கவனமாக இருந்தாலே ஆண்டவர் சத்தத்தை கேட்டுகிட்டே இருக்கணும். ஸோ அந்த கைடன்ஸுக்கு கான்ஸ்டண்ட்டாக கம்யூனிகேஷன் இன்டிமேசியில் இருந்தால் தான் அது நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப கவனமாக, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப உங்களோட நிறைய தேசங்களுக்கு போனதுனால நான் கண் கூட பார்த்தது 2 காரியம். இது சாட்சியாக சொன்னால் நிறைய ஊழியர்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அமெரிக்காவிலலாம் காணிக்க கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ நான் லிஸ்ட்டு போட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன், இவங்க இவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு. நீங்கள் எனக்கு ஞாபகம் இருக்குது, 2001 நினைக்கிறேன். பிரதர், யார் என்ன காணி கொடுத்தாலும், யார் எவ்வளோ பணம் கொடுத்தான்னு நேமு பணம் என்கிட்ட சொல்லாதீங்கன்னு. ஸோ அது ரொம்ப ஒரு விசேஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் பணத்துலேருந்து மெயின்டைன் பண்ணுது. 2வது காரியம் என்னை ரொம்ப ஆழமாக தொட்ட காரியம் நீங்கள் ஒவ்வொரு தடையும் மீட்டிங் முடிஞ்ச பிறகு ஆண்டவரே மற்றவங்க மெசேஜ் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, சரியான நீங்கள் சந்தோஷப்பட்டீங்களா அப்படின்னு. இப்போ ஊழியன்றது ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற காரியம். அவர் தகப்பன், நம்ம பிள்ளைகளாக நம்மளை நம்பி ஊழியத்துக்கு வச்சுருக்கார். அப்போ தகப்பன் பிள்ளைக்கு, அதாவது பிள்ளை தகப்பனுக்கு ஊழியம் செய்வதை போல அப்படி போல்றாரு. அப்போ அவர் தகப்பன், அவர் சந்தோஷப்படணும். நம்ம ஊழியத்தை பார்த்து சந்தோஷப்படுறதில்லை, அவர் சந்தோஷப்பட்டால் தான் அது முக்கியம். அதான் ஊழியம், ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறது.
இப்போ இந்த அதிகாரம் பெற்றவங்க, ஆண்டவர் வல்லமை இருக்கிறவங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, மற்ற மினிஸ்ட்ரி குறித்து எந்த வித பொறாமை வரக்கூடாது இல்லையா? அதாவது தேவன் ஒருத்தரை பயன்படுத்துகிறார், அவர் கொண்டு பலத்த அற்புதம் நடக்குது. அதை பார்த்துட்டு எனக்குள்ள சந்தோஷம் வராட்டா, இது எனக்கு ஆண்டு கற்று அதை பார்த்து எனக்கு சந்தோஷம் வராவிட்டால் நான் பின்மாற்றத்தில் போகிறேன்னு அர்த்தம். அதை பார்த்து பொறாமப்பட்டு ஏதாவது குறை கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு நினைக்கிற சிந்தை வந்தாலே நான் பின்வாங்க ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம். அப்போ அதை இயேசு மகிமைப்படுறார், இயேசு அவங்கள பயன்படுத்துகிறார். அதை பார்த்து என் ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு, அவருடைய நாம் மகிமைப்படுதுன்ற ஒரு சந்தோஷம் வரணும். அப்போ ஆண்டவர் யாரையும் பயன்படுத்த முடியும். அதை நம்ம ஒரு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிற இருதயம் நமக்கு வேணுன்றார். கொஞ்சம் கஷ்டம் ஆரம்பத்தில், பிகினிங்கில் கஷ்டப்படும். ஆனால் அதை ஆண்டவர் கற்றுக்கொண்டு நம்ம தாழ்த்தி ஒப்புக்கொண்டு ஜெபிக்க 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 அந்த இருதயம் நமக்கு மாற்றத்தை உண்டாக்கும். ஸோ அந்த காரணத்தினால தான் நீங்கள் ஆண்டவர் பயன்படுத்துகிற யாரையும் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. இப்போ ஆண்டவர் எனக்கு சொன்னது, பிகினிங்கில் எழுப்புதல் காலத்தில் பலத்த அற்புதம் நடக்கும். அப்போவே இப்போ ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னாலேயே பேசும்போது 35 இயர்ஸ்க்கு முன்னால் பலத்த அற்புதம் நடக்கும், நான் பெரிய காரியம் செய்வேன், மரித்தோரெல்லாம் எழுப்பேன், பெரிய காரியம் நடக்கும் அப்படின்னு. ஆனால் பிரபலமான ஆளை கொண்டு செய்ய மாட்டேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒன்றை கொண்டு செய்ய மாட்டேன் தம்பி, ஏன்னா நீ பிரபலமாயிட்ட, எல்லாருக்கும் பிரபலமாக இருக்கிற சாதாரண ஆட்களை கொண்டு தான் பெரிய பெரிய அற்புதம் நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நான் கேட்டேன், ஏன் ஆண்டவர், நாங்களும் உங்களையும் செய்கிறோம்லன்னா, ஏன்னா இந்த இந்திய மக்களை பற்றி எனக்கு தெரியும், நான் ஒரு ஆளை கொண்டு விசேஷ அற்புதம் செஞ்சேன்னா அவனையே அவங்க கடவுளாக்கி விடுவாங்க, அவங்க கடவுளாக்கிட்டால் எழுப்புதல் தாமே பாதிக்கப்பட்டுரும். அதனால தான் சாதாரண அட்ரஸ் இல்லாத ஆட்களை கொண்டு தான் பெரிய பெரிய அற்புதம் நடக்கும் சொன்னேன். இப்போ பாருங்களேன், வாலிபர்கள், நம்ம வாலிபன் பையங்க, அவன் பேரே எனக்கு தெரியாது, மஞ்சள் செட்டுன்னு சொல்கிறான். அவன் ஜெபிச்சா என்ன மிராக்கிள்ஸ் நடக்குது. எனக்கு அதெல்லாம் ஆண்டவர் சொன்னது எனக்கு பார்த்துட்டு இப்போ பெரிய மகிழ்ச்சி. அவன் ஜெபிக்கும் போது சப்பானி நடக்கிறான், வியாதி மறையுது, கட்டி மறையுது, அற்புதம் நடக்குது, கண்ணு தெரியுது, கண்ணு தெரியுது, குருட்டு கண்ணு திறக்குது. எல்லாம் சின்ன பையங்க, 20 வயசு பையங்க. அவன் பேரை எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் அவனை பயன்படுத்துகிறாரு. எனக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் சொன்னது நிறைவேறுது அப்படின்னு. அதனால் ஆண்டவர் அவர் என்ன விரும்புகிறார், அவர் என்ன திட்ட வச்சுக்க அறிஞ்சிட்டாலே நம்ம சந்தோஷமாக ஊழியம் செய்யலாம். ஸோ ஒரு ஒரு ஊழிக்காரன், தேவனுக்காக நிற்கிற ஒரு ஊழிக்காரர், அவங்க மேலே அபிஷேகம் இருக்குது, அவங்க அதிகாரம் இருக்குது, வல்லமை இருக்குது, அந்த மாதிரி ஆளுங்க வரும்பொழுது அவங்களுக்கு இன்செக்யூரிட்டி வரக்கூடாது இல்லையா? இல்லை, இன்செக்யூரிட்டி வந்துச்சுனாக்கா அதான் பிரச்சனை. நம்மளை விட யார் அதிகம் வந்துடுவாங்களோ போயிடுவாங்களோ அப்படின்றாரு. நம்மளோட நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்களா, பாட்டு நல்ல பிரசங்கம் பண்ணிடுவாங்களோ, அற்புதம் நடந்துருமா அப்படின்னு. நமக்குன்னு கொடுத்த ஊழியம் இருக்குது, நம்மளை கொண்டு செய்வார். ஒவ்வொருத்தருக்கும் ஊழியம் இருக்குது, அவங்கள கொண்டு தான் கர்த்தர் செய்வார். அதை பார்த்து நம்முடைய உள்ள இயேசு மகிமைப்படுறாரு, அவருடைய சித்த நிறைவேறின உள்ளத்தில் மகிழ்ச்சி வரணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அந்த சந்தோஷம் எனக்கு இருக்கணும்ல. அதுக்கு பதிலாக பொறாமை வந்துட்டுனா சவுல் கதை தான். தாவீதை கொண்டு அவங்க மக்கள் புகழ்ந்த உடனே சவுலோட, பரவாயில்ல, நான் கர்த்தரை எழுப்பியிருக்கிற ஆள் தானே, தாவீதை என் கூட வச்சுக்கிட்டா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இன்னும் பெரிய காரியம் செய்திருக்கலாம் நினச்சிருந்தா, காய்மகாரமாக எப்போ பார்த்தானோ அதான் தான் பிரச்சனை. அப்போ தேவன் எழுப்புகிற ஒரு ஆளை பார்த்து எனக்கு சந்தோஷம் வரணும்ல. அப்போ நீங்கள் ஊழியத்தில் இருக்கும் பொழுது, ஒரு ஊழியக்கார ஊழியத்தில் இருக்கும் பொழுது அவங்க மற்ற காரியங்களுக்கு, இந்த மாதிரி காரியங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அவங்க மனசு மோட்டிவ் கிளியராக இருக்கணும். அதான் நோக்கம். நீங்கள் சொன்ன மாதிரி மோட்டிவ், தேவன் அதுதான் பார்ப்பார். உன்னுடைய நோக்கம் என்ன? நம்ம இயேசுவை மகிமைப்படுத்தணும், அவருடைய சித்த நிறைவேறணும், சுவிசேஷம், அது ஒன்று நோக்கமாக இருந்ததுன்னா, நம்முடைய நோக்கம் சரியாக இருந்தால் தான் தேவன் நம் பட்சத்தில் நிற்பார். நம்முடைய நோக்கம் பணம் சம்பாதிக்கிறது, புகழ் சம்பாதிக்கிறது, இந்த வரம் வல்லமை இருந்தால் நம்ம புகழ் கிடைக்கும், 4 பேர் புகழுவாங்க, 4 பேர் நமக்கு இதாக இருப்பாங்க, பணம் கிடைக்கும், இந்த மோட்டி கொஞ்சமாக பிசாசு கொண்டு வந்துடுவோம். அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டாலே அவ்வளோதான். அதில் போகாமல் நம்ம கவனமாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய நோக்கத்தை தான் ஆண்டவர் பார்ப்பார், என்ன நோக்கத்தோடு நம்ம இதை செய்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ உங்கள் மினிஸ்ட்ரி லைஃப்பில் யாராவது ஒரு ஊழியக்காரங்க மற்ற ஊழியத்தில் பொறாமைப்பட்டதுனால பாதிக்கப்பட்ட சம்பவம் ஏதாவது ஞாபகம் வருது உங்களுக்கு? நான் இது ஸ்பெசிஃபிக்காக கேட்க காரணம் நிறைய ஊழியக்காரங்க இன்னொரு சபை பெருசாயிருச்சு, அதிகமாயிருச்சு,
அப்படின்னு அது கம்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த பிரேக் பண்ணுறதுக்கு அந்த கேள்வி. நம்ம அப்படி இருக்காங்க. சில சபைகள் வளர்றதை பார்த்து சிலருக்கு பொறாமை. அதனால் என்ன பண்ணுறேன்னா அவங்கள பற்றி சின்ன சின்ன குறையெல்லாம் பெருசாக்கி பேசுகிறாரு. ஆனால் அவர் நல்ல ஊழியக்காரர், நல்ல ஊழியம் செஞ்சுக்கிறார். ஆனால் இவங்க குறை சொல்கிற காரணம் அவர் மேலே உள்ள பொறாமைனால. இப்போ தான் அவங்க சபை வளருது, அவங்க ஊழியம் வளருது, பெருசாகுதுன்னு அது ஏதாவது குறை கொண்டு பிடிக்கணும்னு சொல்லி குத்த சொல்லுவாங்க. இவங்க அதனால் பின்னோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. அந்த சபை வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி நான் இந்தியாவில் பார்த்துருக்குறேன், சில வெளிநாட்டிலையும் பார்த்துருக்குறேன். நம்ம ஆட்களே பார்ப்பாங்க, தெரியும்ல. அதனால் அப்படி தான். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் முடிகிற தருணத்துக்கு வந்துருச்சு. இதுக்கு மேலே கேள்வி நம்ம பார்க்குறவங்க எல்லாம் கேள்வி கேட்டால் ஆரம்பித்தா நம்ம பண்ணலாம். ஓகே, இப்போது ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கிறோம். எல்லா தெய்வ பிள்ளைகளை அறிந்து நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டு இயேசுக்குள்ளே வந்தீங்களோ பிசாசு உங்களுடைய எதிராளி. ஏன்னா நீங்கள் அவனை விட்டு இயேசுக்கிட்ட வந்துட்டீங்க. அப்போ எதிராளியாகிய பிசாசு உங்களை தாக்கிறதற்கு சோர்ந்து போக பண்ண, அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவான், உங்களுக்கு விரோதமாக பல விதங்களில் கிரியை செய்வான். பயப்படாதங்க, நீங்கள் அவனை ஜெயிக்க முடியும். அவனை எதிர்த்துன்னா ஜெயிக்கலாம். அவன் பிசாசை டைரெக்டாக கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு கொம்பு வச்சுட்டு நான் வந்திருக்கேன்னு சொல்ல மாட்டான். உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ரட்சிக்கப்படாத யாரையோ பயன்படுத்துவான். சில ரட்சிக்கப்பட்டவங்களை கூட பயன்படுத்துவான். என்ன பேதுருவை பயன்படுத்திட்டால அது மாதிரி பயன்படுத்துவான். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, அவங்க வீட்டுக்குள்ளே, நீங்கள் வசிக்கிற இடத்துல, உங்கள் சர்ச்சில், நீங்கள் பிஸ்னஸ் செய்கிற இடத்துல யாரை கொண்டாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும், அதாவது உங்களை சோர்ந்து போக பண்ணணும், உங்களை கோபப்படுத்தணும், உங்களை பின்வாங்க பண்ணணும், உங்களை ஜெபத்தை தடுக்கணும், ஊழியத்தை கெடுக்கணும்னு சோர்ந்து போக பண்ண ஏதாவது செய்வதற்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். இதை நீங்கள் அறிந்து கொள்வது பரிசுத்த ஆவியினர் மூலமாக. அதான் விழிப்பாக இருக்கணும், ஆவியில் விழிப்பாக இருக்கணும். கவனமாக இருந்து ஜெபிக்கும் போது ஆவியானவர் உங்களுக்கு அழகாக கைட் பண்ணுவார். அப்போ பிசாசை எதிர்த்து நிற்க நில்லு, அப்போ தான் ஓடி போவான்றார். பிசாசனை பயப்பட தேவையில்லை, அவனை எதிர்த்து நிற்கணும். உலகத்தில் இருக்கிறவனிடம் உங்களோடு இருக்கிற இயேசு பெரியவர். அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்து சாத்தான் போராடலாம், என்னை சேதப்படுத்த முடியாது, என் குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது, என் பிஸ்னஸ் சேதப்படுத்த முடியாதுன்னு உறுதியாக இருங்க. விசுவாசத்தில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாதுன்னு லூக்கா 10:19 இயேசு சொல்லியிருக்கிறாரு. அதை உறுதியை பிடித்து கொள்ளுங்க, அதை கன்ஃபஸ் பண்ணுங்க. சாத்தானே, நீ எனக்கு விரோதமாக போராடலாம், என்னை சேதப்படுத்த முடியாது, என் குடும்பத்தை உன்னால் சேதப்படுத்த முடியாது. என்ன இயேசு எங்களோடு இருக்கிறார், அது சொல்லணும். உன்னை ஜெயித்த இயேசு என்னோடு இருக்கிறான்னு அதை சொல்லுவேன். நான் ஜெபத்தில் உன்னை ஜெயித்த இயேசு என் கூட இருக்கிறார். பிசாசை நீ என்னை ஜெயிக்க முடியாது, நீ என்னை சோர்ந்து போய் முடக்கெல்லாம் முடியாது. ஏன்னா என்னை உற்சாகப்படுத்துகிற இயேசு எனக்கு இருக்கிறாரு, உன் தலையை மிதித்த இயேசு என்னோடு இருக்க. அப்படி சொல்லுவேன். நீங்கள் கன்ஃபஸ் பண்ணுங்கள், சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். அப்படி சொல்ல தான் விசுவாச அறிக்கையை பார்த்து தான் பிசாசு பயப்படுவான். ஒன்று சேதப்படுத்த முடியாது. சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறார், அதை விசுவாசிங்க. எனக்கு அதிகாரம் ஆண்டவர் தந்திருக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளை, அவரால் பிரித்தெடுக்கப்பட்டவன், அவருடைய மகள், அவர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், அந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்துவேன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால பிசாசை ஓடிப்போ, எங்கள் வீட்டுக்குள்ளே வராத, என் பிள்ளைகளை தொடாத, என் கணவரை டிஸ்டர்ப் பண்ணாத, எங்கள் பிஸ்னஸ்குள்ளே வராத, உன்னை நான் எதிர்க்கிறேன்னு நீங்கள் ஜெபிச்சு பாருங்க, மாற்றத்தை பார்ப்பீங்க. பிசாசை எதிர்த்து ஜெபிக்கணும். இந்த எபேசியர் 6 இருக்குல்ல, அதில் 4 விதமான ஆவி சொல்லு. துரைத்தனம் பண்ணுகிற ஆவின்றது கண்ட்ரோலிங் ஸ்பிரிட், அடிமைப்படுத்தும் ஆவி. அதிகாரத்தில் கிரியை செய்கிறவை அதிகாரிகள் மூலமாக. நம்ம எல்லாருமே அதிகாரத்து சம்மந்தப்பட்டவங்க. அதிகாரி மூலமாக நமக்கு பிரச்சனை வரும். வீட்டுக்கு, நம்முடைய பிஸ்னஸுக்கு, வேலை கூட இது அதிகாரத்தை வச்சு தானே இப்போ மிரட்டுறாங்க. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ், இடி, அது இதுன்னு சொல்கிறாங்க பாருங்களேன். மற்றவங்களை அடிமைப்படுத்துறதே ஆளுகிற கட்சி எதை பயன்படுத்துகிறாங்க? அதிகாரம். இதே மாதிரி தான் நமக்கு விரோதமாக சாத்தான் அதிகாரத்தில் உள்ளவங்களை பயன்படுத்தி நம்மளை பயமுறுத்தி முடக்கிறதுக்கு நினைப்பான். அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவி. அப்புறம் அந்தகார லோகாதிபதினா பில்லி சூனியம், மந்திர வல்லமை, நமக்கு விரோதமாக செய்யப்படுற மந்திரவாதம்.
வானமண்டலத்தின் ஆவிகள்னா அசுத்த ஆவிகள், நம்மை பாவத்தை தூண்டுகிற ஆவி, பாவத்தில் விழ வைக்கிற ஆவி, நம்மை சோர்ந்து போக பண்ணுகிற ஆவி, பயப்படுத்துகிற ஆவி, பலவிதமான ஆவிகள், விக்கிரக ஆவிகள், இதெல்லாம் நமக்கு விரோதமாக போராடுகிறது 4 விதமான ஆவி. தினம் காலையில் நான் அந்த காலையில் எழுந்த உடனே ஆண்டவரை துதித்து வேறு வசனத்தை வாசித்து தியானித்து வெள்ளத்தோட இந்த 4 ஆவிகளை எதிர்த்து ஜெபிப்பேன். தினமும் பரிசுத்த ஆவிகளை நிரம்பி அந்நிய பாஷையில் இயேசுவின் நாம எனக்கு விரோதமாய் துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகளை நான் இயேசுவின் நாமத்தில் எதிர்க்கிறேன், அவைகளை முடக்குகிறேன். அதிகாரத்தில் கிரியைச்சுகிற ஆவிகள் செயலற்று போகட்டும். அந்தகார வல்லமைகள், எனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற மந்திரவாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். இயேசுடைய இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். எனக்கு விரோதமாய் கிரியைச்சுகிற வானமண்டலத்தின் ஆவிகள், விக்கிரக ஆவிகள், அந்த பெருமையின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், வன்கண்ணின் ஆவிகள், எல்லா ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து ஜெபிக்கிறேன். தினமும் ஒரு 5 நிமிஷம் இந்த ஆவிகளை எதிர்த்துன்னு ஜெபிச்சு பாருங்க. உங்கள் பக்கமே பிசாசு வர மாட்டான். ஏன்னா உங்களுக்கு அவனை பற்றி தெளிவாக தெரியுது. அவனுடைய ரகசியம் தெரிஞ்சிட்டாலே உங்களை வர மாட்டான். அது தெரியாததுனால தான், அறியாமையை பயன்படுத்தி தான் அவன் யுத்தம் பண்ணுகிறான். அதனால தான் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. கர்த்தருக்குள் எப்பவும் கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையில பலப்படுங்க. உங்களை பலப்படுத்தி வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி உங்களை பலப்படுத்தி ஜெபம் பண்ணுங்க. ஜெபக்குழுவோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் சர்ச்சில் உபவாசம் வச்ச போங்க, உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்க. எப்பவும் ஆவியில் பலமுள்ளவளாக நீங்கள் இருக்கணும். நீங்கள் வேலை செய்தாலும் பிஸ்னஸ் பண்ணாலும் ஆவியில் பலமுள்ளவளாக இருக்கணும். அதுதான் ஆண்டு சொல்றார். அப்படி இருந்துட்டீங்கன்னா உங்கள் அதிகாரத்தை சரியாக பயன்படுத்த முடியும். சாத்தான் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அவனை ஜெயிப்பீங்க. எப்பொழுதும் ஜெயம் எடுத்துக்கொண்டே இருப்பீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை. பிசாசுன்னு ஒருத்தர் இருந்தால் தான் இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஊழியம் செய்கிறதில்ல. அவன் இல்லைன்னா ஊழியத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லை. நீங்கள் ஊழியத்துக்கு ரொம்ப உதவி செய்கிறது யாருன்றீங்க? பிசாசு தான். இன்றைக்கி திறப்பின ஜெபத்தில் எத்தனை கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் வந்து விடுதலை பெற்று ஐயா சாட்சி சொல்லிட்டு போகிறாங்க. பிசாசுனால தானே வந்தாங்க, இல்லாட்டினா வந்திருக்க மாட்டாங்களே. அதனால் நீங்கள் பிசாசின் ஒருத்தர் இருக்காருன்னு பயப்படாதுங்க. அவனை விட உங்கள் கூட இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. இன்னும் நம்ம பேசினதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால், இந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதில் கேள்விகள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். பிரதருடைய நம்பர் சொல்லுங்கள் உங்களுடைய கேள்விக்கு. ஃபோன் நம்பர் இதில் இமெயில் ஏதாவது? ஆமாம், JRUSA@jesusredeems.org. JRUSA@jesusredeems.org. இதான் இந்த நம்பருக்கு நீங்கள் இமெயிலில் கேள்விகள் அனுப்புனீங்கன்னா பிரதருக்கு போய் சேரும். அதெல்லாம் சேகரித்து அப்படின்னா இன்னொரு முறை அவன் அமெரிக்காவிலிருந்து வரும்போது தொடர்ச்சியாக அதை குறித்தக்கூடிய கேள்விக்கான பதில் சொல்லலாம். இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஒருமானப்பட்ட ஆண்டவரே, எனக்கு கொடுத்த அதிகாரத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் எனக்குள்ளே இருக்கிறீர், என்னோடு இருக்கிறீர், நீர் பெரியவர். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி சாத்தானே, எனக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசே, பொல்லாத ஆவியே, உன்னை மேற்கொள்ளுகிற அதிகாரம் எனக்கு இருக்குது. இயேசுவின் நாமத்தில் உன்னை மேற்கொள்ளுகிறேன். என் வீட்டை விட்டு உன்னை துரத்துகிறேன். என் எல்லைகளுக்குள்ளே வராது. நல்ல வாய் திறந்து ஜெபிக்கணும். அப்படி வலதுகிற முயற்சுங்க. பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுங்க. வாயை திறந்து பேச ஆரம்பிங்க. ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பொல்லாத சாத்தானே, உன்னை எதிர்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். உன்னை காட்டில் என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர். உன்னை ஜெயித்தவர் என்னோடு இருக்கிறார். உன் தலையை மிதித்த இயேசு என்னோடு இருக்கிறார். உன்னை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை இயேசு எனக்கு தந்திருக்கிறார். நீ என்னை சேதப்படுத்த முடியாது, என் குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது. இயேசு எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். பொல்லாத சாத்தானை, பொல்லாத ஆவியை, பொல்லாத வஞ்சிக்கிற ஆவிகள், பெருமை, பொறாமை, எரிச்சலை தூண்டுகிற ஆவிகள், சோர்வை கொண்டு வருகிற ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் எதிர்க்கிறேன். என் குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள், என் பிள்ளைகளை வஞ்சிக்கிற ஆவிகள், என் குடும்பத்துக்குள்ள பாவத்தை கொண்டு வர போராடுகிற ஆவிகள், என் குடும்பத்தில் பயத்தை கொண்டு வர நினைக்கிற போராடுகிற ஆவிகளை கட்டிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். உன்னை துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். உன் மீது எனக்கு அதிகாரத்தை இயேசு தந்திருக்கிறார். என் ஆண்டவர் இயேசு கொடுத்த அதிகாரத்தின்படி உன்னை துரத்துகிறேன் பொல்லாதவனை. இயேசுவின் நாமத்தில் கட்டிந்து கொள்ளுகிறேன். ஜெபிங்க. வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. அதிகாரத்தை பயன்படுத்துங்க. நீங்க சொல்ல சொல்ல உங்க வீட்டுக்குள்ள மாற்றம் வரும். விடுதலை உண்டாகும்.
உண்டாகும். உங்க குடும்பத்தில் ஆவிக்குரிய சூழ்நிலை மாறும். ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படுவாங்க. பயங்கள் எல்லாம் விலகும். பிசாசனுடைய கட்டுகள் திரிப்படும். இன்றிலிருந்து வீட்டுக்குள்ள மாற்றம் வரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் துரத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பொல்லாதவனை நாங்கள் ஜெயிக்கிறோம். சாத்தானின் மீது வெற்றி எடுக்கிறோம். இயேசுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆட்டுக்குட்டியாண்ட ரத்தத்தினால் நாங்கள் ஜெயிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்திற்காய் ஸ்தோத்திரம். அதை பயன்படுத்த கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.